ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையாக கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே தொடர்ந்து நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக ஒரு மாபெரும் ரகசியத்தை ஒரு 3 வாரங்களாக நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு தேவன் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்ததுனால பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். கடந்த வகுப்புகளில் கவனிங்க, திருத்துவம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாடம் இல்லையா? அதில் இப்போ நம்ம 5வது பாகத்துக்குள்ளே வந்திருக்கோம். அதில் முதல் பாகம் திருத்துவம் அது ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வி கேட்டோம், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3ம் ஒன்றா இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஆமாம் ஒன்று அப்படின்னு. ஒரு சிலர் ஒன்றுன்னா ஒரு சிலர் இல்லைன்னு 2 கருத்து வந்துருச்சு. அதனால் இது ஒன்றா இல்லையா அப்படிங்கிறத நாம் வேத வாக்கியங்களின் மூலம் உறுதிப்படுத்தணும். இப்போ நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்கலாம், இது ஏன் இப்போ இதை குறித்து உறுதிப்படுத்தணும்? கட்டாயமாக உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மை படைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின தெளிவான ஒரு விவரம் நமக்கு தெரியணும். பரிசுத்தாவியை குறித்து ஒரு தெளிவான நாலேஜ் நமக்கு இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்த போதகங்கள் எல்லாமே வேத வசனங்கள் ஒரு புறம் அது ஒன்று சொல்லுது, போதகங்கள் அது ஒன்று சொல்லுது. இப்போ நம்ம அதிகமாக வேத வசனத்தை ஃபாலோ பண்ணுறோமா இல்லை போதகங்களை ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்கும்போது அநேகருக்கு வேத வாசிப்பு கம்மியாயிடுச்சு. சரிங்களா? அதை பற்றின அதிகமான ஆராய்ச்சி தியானம் கம்மியாயிடுச்சு. அதனால் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட் அப்படியே போதகத்தை கேட்டு போயிடலாம், அப்படியே பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறோம். ஒரு போதும் போக முடியாது இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய அவரை குறித்தும் அங்கிருந்து கீழே வந்தார் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை குறித்தும் தெளிவான ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் அந்த பாடத்தை நம்ம இன்றைய காலகட்டங்களில் கவனிக்க வேண்டியதாக இருந்தது. அதில் முதல் பாகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஜீவபலி கொடுக்குறார் இல்லையா? அப்படி மனிதனாக பிறந்து கொடுக்குறதுக்கு முன்னாலே எங்கே இருந்தார் அப்படிங்கிறதா முதல் பாடம். நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக பிரதான ஒரு தூதராக இருந்து சகல காரியங்களையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தார். பூமியில் தான் இருக்கார். அப்பப்போ மேலே போயிட்டு கீழே வருவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் குழந்தையாக பிறந்ததுக்கப்புறம் 33 வருஷங்கள் இந்த பூமியில் தான் இருந்தார். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டு முடித்தோம் அந்த முதல் பாடத்தில்? அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்தார், புதிய ஏற்பாட்டிலையும் இங்கே தான் இருந்தார். அப்படின்னா பரலோகத்தில் இருந்தது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? அதுதான் முதல் பாடத்தினுடைய கடைசி கேள்வி. 2வது பாடம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3ம் ஒருவரா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம அது சரியாக புரிந்து கொள்றதுக்கு முதல் பரிசுத்த ஆவியானவரா அல்லது பரிசுத்த ஆவியா என்கிற ஒரு தலைப்பில் பரிசுத்தாவியை குறித்து தெளிவான பாடங்களை நம்ம பார்த்தோம். அதில் தேவன் தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக ஓமையா தேற்றரவாளன் அப்படிங்கிற வார்த்தை கூட நமக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? பரிசுத்தாவி என்பது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் வல்லமை. ஒரு மனுஷன் தேற்றுவது மாதிரி அந்த ஆவி நம்மை தேற்றுறதுனால தேற்றரவாளங்கிற வார்த்தையை தமிழில் சொன்னாங்க ஆண்டவர். அது உவமையாக சொன்னார், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு உவமையாக தான் அவர் பேசினார், நம்ம படிச்சிட்டோம், அது நல்லா புரியும். அடுத்தது 3வது பாடம். சரி, பரிசுத்தாவி பிதாவாகிய தேவனுடைய வல்லமைன்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா பிதாவாகிய தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாவது ஒருத்தரா அல்லது 2 பேரா என்பதை குறித்து 3வது பாடத்தில் தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள் மூலமே நம்ம பார்த்தோம். தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவர். கிளியராக இருக்கு. தன்னுடைய பிதாவை நோக்கித்தான் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம்.
சரிங்களா? அடுத்தது 4வது பாடம், அதுலேயே பிதாவும் குமாரனும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிறக்குரிய சில முரண்பாடான வசனங்கள். அந்த வசனங்களையும் கையில் எடுத்தோம். அதனுடைய மீனிங் என்னங்கிறத ஒவ்வொரு வசனங்களாக பார்த்தோம். ஒருவேளை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்கள் யாராவது அதை கவனிக்காம விட்டுருந்தீங்கன்னா குட் ஷெப்பர்டு யூடியூப் சேனலுக்குள்ளே போய் திருத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் 4 பாடங்கள் அது முதல்ல கேட்டுருங்க. கேட்டதுக்கப்புறம் இதை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அப்போ அந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டவுட்டுமே வராது இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பாடங்கள் பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகையிலேயே எல்லாருமே அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கல. அவரே இடறுதலின் கண்மலைன்னு சொல்லிட்டாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எல்லாருக்குமே அது புரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் ராஜ்யத்தின் ராஜாக்களாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு இந்த கடைசி காலத்தில் இந்த மாதிரி சத்தியங்களை கேட்பதற்கு தேவன் அவங்கள கூப்பிட்டுருக்காரோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். அவர்களுக்காகத்தான் இந்த யூடியூப் சேனல், அவங்களுக்காக தான் இந்த பாடங்கள். சரியா? ஓகே. அப்போது அந்த முரண்பாடான வசனங்கள் எல்லாம் அதாவது வசனங்கள் எல்லாம் நம்ம முரண்பாடாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் கிளியராக சொல்றார், அது முரண்பாடான வசனங்கள் இல்லை. புரியுதுங்களா? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு ஒரே ஆள்னு அவர் சொல்ல, சிந்தையிலும் செயலையும் நாங்கள் ஒன்றா இருப்போம். கிளியராக அதை அவர் சொல்லியிருக்கார். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். புரியுதுங்களா? பிதாவை யாருமே பார்க்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொன்னார், என்னை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே தெளிவாக பைபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் யாருமே கவனிக்கிறதில்லை. ஒரு சில போதகர்களை தவிர, ஒரு சில சகோதர சகோதரர்களை தவிர. இதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 3:1 அப்படிங்கிறதுக்கு இத்தனை வசனங்கள் நம்ம காட்டணும் இல்லையா? இவங்க ஒரு வசனம் காட்டுவாங்களாம். இப்போ இதை நான் கேள்விப்பட்டதில்லை, யாரோ சொன்னாங்க. முப்புரி நூல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதான். முப்புரி நூலுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? அது எந்த காரணத்துக்காக அது கொடுக்கப்பட்டது அந்த வசனம் அப்படிங்கிறத அதை முதல் பார்க்கணும். அந்த வசனங்கள் இப்போ கவனிச்சு பாருங்க. பிதாவாகிய தேவன் வேற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகன் அப்படிங்கிறதுக்கு 1000 வசனங்கள் நமக்கு பைபிள் இருக்குது. ஆனால் இவங்க ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அந்த முப்புரி நூல் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கணும். என்ன கேள்வினா, இவ்வளோ கிளியராக பைபிளில் பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவிங்கிறது தேவனுடைய ஒரு வல்லமைங்கிறது கிளியராக வசனத்தில் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 தான் எப்படி விசுவாசிக்கிறாங்க? அதுக்கு என்ன மூகாந்திரம்? வேற மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கலாம். இது ஒரிஜினலாக இந்த போதகம் பைபிள்லேயே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த போதகம் சபைக்குள்ளே எப்படி வந்ததுன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த தவறான போதகம், இந்த திருத்துவ போதகம் எப்படி இவ்வளோ தெளிவாக பைபிள் இருக்கும்போது இந்த தவறான போதகம் சபைக்குள்ளே எப்படி நுழைஞ்சு, இந்த சரித்திரம் நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? இதுவரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவி குறித்த சத்தியத்தை படித்தோம். புரியுதுங்களா? அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த திருத்துவம் என்கிற தவறான போதனை எப்படி சபைக்குள்ளே வந்தது என்கிற ஒரு வரலாறு நமக்கு தெரியணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற சில வரலாறுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் ஏதோ தனியாக நாங்கள் ஒரு கதையெல்லாம் சொல்லலை. இது ஏற்கனவே சபை சரித்திரத்தில் இருக்கிற விஷயம். அநேக புஸ்தகங்கள், பழைய எழுத்தாளர்கள் நிறைய பேர் புஸ்தகங்கள் இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க, ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்டில் போய் கூகுள் அதில் போனீங்கன்னா இத்தனை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் கூட வாதாடலாம். எப்படின்னா, கூகுளில் இருக்கிற எல்லாமே சரின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு சில சகோதரர்கள் சொன்னால் அவங்க சொல்கிறது சரிதான். எல்லாமே கூகுள் இருக்கிறது சரின்னு சொல்ல முடியாது. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு சிலதெல்லாம் சபையில் நடந்த ஆதார புஸ்தகங்கள் நமக்கு வேணும்.
அந்த புஸ்தகங்கள் இருந்தால் இப்போ நம்ம எடுத்துருக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன், அதனுடைய சுருக்கத்தை தான் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். சபை ஏன் அப்படின்னா, இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்ட போதே இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது அப்புறம் எப்படி திருத்துவங்கிற விஷயம் எப்படி உள்ளே வந்தது சபைக்குள்ளே அப்படிங்கிற போது, அப்போ அதுக்கு ஒரு மூகாந்திரம், ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த ஆதாரம் எங்கேருந்து போகலாம்னா, முதல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்தே போகலாம். இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் வந்தபோது அவர் தன்னுடைய டாக்டரின்ல அவர் கிளியர், என் பிதா பரலோகத்தில் இருக்கார், அங்கேருந்து தான் என்னை அனுப்பிச்சிருக்கார். உங்களுடைய பாவங்களுக்காக நான் மரிக்க போகிறேன், என்னை கிருபாதார பலியாக அவர் கொடுக்க போகிறார், அதை நிமித்தம் நீங்கள்லாம் உயிரோடு வரப்போகிறீங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிளியராக சொன்ன டாக்டரின். அதில் அவர் கிளியர், பிதா வேற, அவருடைய குமாரன் எல்லாம் கிளியர், அவர் கிளியர். அதான் அதே சமயத்தில் அவர் வந்து வாழ்ந்த போதே இப்போ அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது ஆண்டவர் காலத்திலே சொல்லிட்டார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலே இப்படி ஒரு குரூப் பண்ணிட்டாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல வசனங்கள், நல்ல தேவனுடைய திட்டம் சொல்லும்போது பக்கத்திலேயே கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் இதே கள்ள தீர்க்கதரிசிகள் பெரிய ஆர்கனைசேஷனாக டெவலப் ஆனாங்க. நம்ம ஏற்கனவே 3 அறுவடைகள் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 3 முறை ஐரோப்பா கண்டத்தை சுற்றி வரார். மிடில் ஈஸ்ட்லேருந்து சபைகளை எல்லாம் ஏற்படுத்துகிறார். நம்ம ஏற்கனவே படித்தோம், முக்கியமாக 5 இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது இல்லையா? ஜெருசலேம், அந்தியோகியா, அலெக்சாண்ட்ரியா. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, அது ஒரு சென்ட்ரல் பிளேஸ் அலெக்சாண்ட்ரியா. அப்புறம் மேலே வந்து கான்ஸ்டன்டைன். அப்புறம் வடமேற்கில் பார்த்தீங்கன்னா ரோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் ரோம பேரரசு இருந்தது இல்லையா? அந்த ரோம பேரரசனுடைய பறந்து விரிந்த பகுதி தான் ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டத்தினுடைய வடக்கு பகுதி முழுவதுமே ஃபுல்லாக அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு ரோமர்களால், ரோமாபுரியினுடைய கவர்மெண்ட்டால் உண்மையான திருச்சபை மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டம், நிறைய அங்கே தொந்தரவுகள் ஆரம்பித்தாங்க. அநேகம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள், கடுமையான தண்டனைக்கெல்லாம் உள்ளே கொண்டு போனாங்க. அதனால தான் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய பிரதிகளை என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? ஒரு மலைக்கு குகையில் போய் ஒழிச்சு வச்சுட்டு 1 மாதம் அப்படியே உட்காந்துருந்தாங்களாம். அப்படியெல்லாம் பாதுகாத்து வந்தது தாங்க நம்ம பைபிள். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுங்களா இந்த வேதத்தை நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த பைபிளை அசட்டை பண்ணுறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த வேதம் வெளியே வர்றதுக்கு தங்களுடைய உயிரை கொடுத்துருக்காங்க, தங்களுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேதம் கொண்டு வந்தாங்க. சரி, காரணம் என்ன? இந்த அன்றைக்கி இருந்த ரோமன் கவர்மெண்ட் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தான் சபைகளை ஏற்படுத்துகிறார். இப்போ அவர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அவரை கூப்பிட்டார். அவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்றதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவனைத்தான் வணங்கிட்டு வந்தார். அவருடைய நியாயப்பிரமாணத்தில் உறுதியாக இருந்தார். பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் யாரும் வந்து உள்ளே வந்துடக்கூடாது, அவர் அவ்வளோ மேன்மையானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மனநிலையில் இருந்தபோது தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருத்தர் உள்ள வந்து ஏதோ அவருடைய மகன் சொல்லும்போது தான் இவர் ரொம்ப டென்ஷன் ஆனார். இப்படியெல்லாம் யார் வர்றதுக்கு வாய்ப்பில்லை, அவர் வந்து பிதாவாகிய தேவனுடைய நிலைமையே வேறு, அவருடைய கற்பனையின் மேன்மை வேறு, அந்த மாதிரி போயிட்டு இருந்தார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின என்னையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். யோவான் 17:3. அப்போது இவ்வளோ வைராக்கியம் உள்ள அந்த பவுலை ஆண்டவர் தான் அங்கே கூப்பிட்டு தான் யாருங்கிறத முதல்ல வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய திட்டத்தில் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு என்னங்கிறத சொன்னபோது அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சரண்டரானவர் தான் பவுல். அதுக்கப்புறம் தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், இப்போ இயேசு கிறிஸ்துவ பவுல் என்ன சொன்னார்? சபையாகிய சரீரத்துக்கு அவர் என்னவா இருக்கார்? தலை. எனக்கு தலை இயேசு. அவர் சொல்கிறது தான் கேட்பேன். அதுக்கு முன்னாடி கிறிஸ்துன்னு சொல்கிறவங்களெல்லாம் கொண்டுட்டு இருந்தார், அடிச்சுட்டு இருந்தார் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறார்? எனக்கு தலை இயேசு.
அவர் சொல்கிறது தான் கேட்பேன். என்னுடைய கழுத்துக்கு மேலே அவர் தான். பாருங்க, அப்போ பவுல் உண்மையான தேவனையும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொண்டார். சரியா? அதுக்கப்புறம் அவருடைய பிரயாணங்கள் வெகு தூரம், ரொம்ப கஷ்டமான பிரயாணம். அவர் பட்ட கஷ்டங்களை அவரே சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 11:27 வாசிக்கலாம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் எப்படி சொல்ற பாருங்க, எவ்வளவு கஷ்டம். அநேக முறை கண் விழிப்புகள், பசியில தாகம், அநேக முறை உபவாசங்கள், குளிரில் நிர்வாணத்தில் இருந்தேன். இவை முதலானவைகள் இல்லாமல் இப்போ பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டா கூட என் மனசில் இன்னொரு கஷ்டம் இருக்குங்கிறார். என்னன்னு பாருங்க, இவை முதலானவைகளை இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் என்ன பண்ணுதான், நெருக்குது. கவலைப்படுறாருங்க சபைகளை குறித்து. ஏன் தெரியுமா? அவரே சொல்கிறா பாருங்க, அப்போஸ்தலர் நிருபத்தில் பாருங்கள், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:30 உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தாங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களுக்குள் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை எல்லாம் போதிச்சிருவாங்க, தப்பு தப்பாக போதிச்சிருவாங்க. உங்களையே சொல்கிறார் பாருங்க. அப்போது இது முன்பாகவே பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனால கவலைப்படுறார், தப்பாக போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பவுல் மிகுந்த கவலை கொள்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டத்தில் பாருங்கள், அது நடந்துச்சு. நிறைய பேர் உள்ளுக்குள் இருந்தே, சபையிலுக்குள்ளே நல்ல சகோதரர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே கள்ள ஜனங்கள் உள்ளிருந்தே பெருகி வந்து தவறாக போதிக்க ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான தவறான போதனை என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் 2 பேரும் ஒருத்தர். அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்களா? புரியுதுங்களா? அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. பிதாவாகிய தேவன் பெரியவர், இயேசு கிறிஸ்து அவரை விட சிறியவர் என்கிற ஒரு விஷயத்தை மறைச்சு, அன்னைக்கு ஏதோ ஒரு போதகம், அந்நிய போதகம் இருந்தது. அந்த போதகத்தை கொண்டு உள்ளே நினச்சிட்டாங்க. அதை குறித்து டீட்டெயில்ஸ் ஸ்டடி தான் இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ தான் பவுல் வந்து கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். 1 கொரிந்தியர் 8:5 வாசிக்கலாம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. பாருங்க, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாய் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. கிளியரா சொல்றார், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பாருங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கோம். பிதாவாகிய தேவனுக்காக தான் நம்ம உண்டாயிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு. பிதாவாகிய தேவன் இருக்காரு, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துன்னு ஒரு கர்த்தரும் நமக்கு இருக்காரு. அவர் மூலமாக தான் சகலமும் உண்டாச்சு, அவர் மூலமாக தான் நாம உண்டாயிருக்கோம். அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் தான் உருவாக்கினார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உருவாக்குறார். பிதாவாகிய தேவன் அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகன். புரியுதா? அடுத்த வசனம் என்ன சொல்றார்? ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சொல்லிட்டார். இன்னைக்கும் அதுதாங்க. இன்னைக்கும் பிதா பெரியவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை விட சிறியவர், அவர் மகன், பிதாவாகிய தேவன் அப்பா. ரொம்ப தெளிவா பைபிள் இருக்குது, ஆண்டவரே சொல்லியிருக்கார். எத்தனை முறை திரும்பி திரும்பி படித்தாலும் சைத்தான் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, புரியுதுங்களா, அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கிட்டான். எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி வச்சிருக்கான், எல்லாருடைய கண்களையும். அதனால தான் இன்னைக்கு பிதா குமாரனை பற்றின தெளிவான நாலேஜ் இல்லை. எனக்கு பவுலே கிளியராக சொல்லிட்டா போகிறோம், ஆகிலும் இந்த அறிவு எல்லா இடத்துலையும் இல்லை. சரி, இது பவுலுடைய காலம். பவுல் ஏற்கனவே சொல்லிட்டார் பாருங்க. அந்த ஆர்டர் எப்படி வருது? ஆண்டவர் என்ன சொன்னார்?
பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிக்கு வந்துடுவாங்க, ஜாக்கிரதைன்னார். பவுல் என்ன சொல்லிட்டார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விட மாட்டாங்க, ஓநாய்கள் மாதிரி ஒரு குரூப்பு கேப்சர் பண்ணிடுவாங்க, தப்பாக போதிச்சிருவாங்க, தேவனை பற்றி நாலேஜ் கொண்டு வர மாட்டாங்க, கிறிஸ்துவை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க தெளிவாக சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்துக்கு பிறகு யோவான் கிபி 90வது வருஷங்களெல்லாம் அவர் வயசான காலத்தில் ஊழியங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ பாருங்கள் அவருடைய பீரியடை பற்றி சொல்லும்போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ கிறிஸ்து சொன்னது பவுல் சொன்னதை இப்போ யோவான் கொஞ்சம் கிளியர் பண்ணுறார். வாசிக்கலாம் பாருங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல். பாருங்க என்ன சொல்றார், அவருடைய பீரியட்ல சொல்றார், பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியாச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானது. எல்லா ஆவினா தனி ஆவி இல்லை, அவங்க போதகத்தை பற்றி பேசுகிறார். எல்லா போதகங்களையும் நம்பாதீங்க. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் என்னதான் சொல்லுவாங்க, கள்ள போதகங்கள் தானே சொல்லுவாங்க. அதனால சொல்கிறார், நீங்கள் எல்லா போதகங்களையும் நம்பிடாதீங்க, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா அப்படின்னா அவங்களுடைய போதகம் தேவனால் உண்டானதான்னு பாருங்க. இப்போ அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், பாருங்க, தேவ ஆவியை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. கவனிங்க, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்குதுங்கிறார். எப்போ? அப்பவே. நம்ம பாருங்க, இதே வரிசையில் அந்தி கிறிஸ்துன்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் போதங்கள் எப்படி இருக்குதான், இனிமேல் அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கார், அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி இப்போவே இருக்குதுங்கிறார். எப்போ? யோவான் காலத்திலேயே. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுற ஆவியெல்லாம் தேவனால் உண்டானது, அறிக்கை பண்ணாதெல்லாம் அப்போ சாத்தானால் உண்டானது. அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்போது மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை என்னென்ன அறிக்கை பண்ணும், அது வேணும் இல்லையா? அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 4:15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. கிளியரா இருக்கா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திரு. அப்போ என்ன அறிக்கை பண்ணும்? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன அறிக்கை பண்ணும்? தேவனுடைய குமாரன், இவர்தான் தேவன் அப்படி அறிக்கை பண்ணதா சொல்லியிருக்கு. அந்த தேவனுடைய குமாரன். இதையத்தான் யோவான் எழுதுகிறார் பாருங்க. 2 யோவான் 8ஆம் வசனத்தில், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படி எச்சரிக்கையாக இருங்க. கவனிங்க, அடுத்தது, கிறிஸ்துவுடைய உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ கிறிஸ்துவுடைய உபதேசம் என்ன? அவர் ஏற்கனவே என்ன சொன்னார்? நான் என்னுடைய உபதேசம் என்னோடதில்லை. போன தடவை பார்த்தோம் இல்லையா? ஆண்டவரே சொல்கிறார் யோவான் சுவிசேஷத்தில், என்னுடைய உபதேசம் என்னோடதில்லை, என் பிதாவோட, எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதுதான். அதைத்தான் யோவான் இங்கே விட்னஸ் பண்ணுறார் பாருங்க. 1 யோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பார்த்தீங்களா? பிதாவானவர் குமாரனை தானாவே குமாரனா வந்துட்டார்னா சொல்லியிருக்கு. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. 1 யோவான் 2:22. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்றார். புரியுதுங்களா? அப்ப பிதாவையும் குமாரனையும், இயேசுவை அதனை கிறிஸ்து அல்லன்னு மறுதலிக்கிறவங்க, இயேசுன்னா ரட்சகர், அவர் ஒருத்தர் தான் இல்லையா? கிறிஸ்து அல்ல அப்படின்னா இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லான்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பொய்யுங்கிறார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா அபிஷேகம் பண்ணினவர் ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? அவர் தானே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறாவை போல தன்னுடைய ஆவி என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரன் மேலே அபிஷேகம் இறக்கினார். அப்போஸ்தலர் 10:38 வாசிச்சு பாருங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பிதாவாகிய தேவன் வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார்ங்கிற பேர் தான் கிறிஸ்து. இது எபிரேய பாஷையில் சொன்னால் மேசியா, கிரேக்க பாஷையில் சொன்னால் கிறிஸ்து, தமிழில் சொன்னால் கிறிஸ்து தான், இங்கிலீஷில் கிரைஸ்ட். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லான்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவங்க தாங்க பொய்யர். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர் தாங்கன்னு சொன்னால் அவங்க தான் உண்மையர். சரியா? இதை தான் அங்கே யோவான் அங்கே தெளிவாக சொல்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எவ்வளவு கிளியரா சொல்ற பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இதெல்லாம் தாங்க தெளிவான டாக்டரின். இப்போ யோவான் இதை சொல்றார், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்க. புரியுதுங்களா? இந்த உபதேசத்தை ஒருத்தர் சொல்லாமல் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வீட்டில் சேர்த்துக்காதீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது இல்லையா? நிறைய பேர் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்கல டாக்டர் இன்னொருத்தர் சொல்கிறது பிடிக்கலன்னா இவங்களை வீட்டிலேயே சேர்த்தக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. ஆனால் உண்மையை யாரை வீட்டில் சேர்த்தக்கூடாதுன்னு இங்கே யோவான் சொல்கிறாருன்னா, இந்த உபதேசத்தை யாராவது உங்களுக்கு கொண்டு வராமல் இருந்தால், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து என்கிற உபதேசத்தை ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராமல் இருந்தால் உங்கள் வீட்டில் சேர்த்தாதீங்க. ஏன்? அது அந்நிய போதகம், தவறான போதகம் இன்றைக்கி மொத்தமாக நிறைஞ்சு கிடக்குது. கவனிக்கிறீங்களா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வசனம். நல்லா புரிஞ்சுக்கலாம், வசனம் இல்லாமல் நம்ம பேசுறது இல்லை. தேவன் அப்படி நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். வசனத்தில் கிளியராக ஆண்டவர் சொல்லியிருக்கார். தனிப்பட்ட முறையில் நம்ம பெருசாக ஒன்றும் பேசவெல்லாம் முடியாது. அதுக்குரிய தகுதியோ அல்லது எந்த ஒரு திறமையோ நம்மக்கிட்டலாம் கிடையாதுங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன? பைபிள் வசனம் மட்டும்தான். ஆண்டவர் கொடுத்துருக்கிற வசனம், அவருடைய சீஷர்கள் சொன்ன வசனம், இதை தாங்க சொல்லிட்டு வந்தாங்க. என்ன நடந்தது தெரியுங்களா? இப்போ ஒரு சரித்திரம் வரப்போகுது. சுருக்கமான ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். நிறைய கள்ள ஜனங்கள் டெவலப் ஆகும்போது நல்ல ஜனங்களும் டெவலப் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, ரோமர்களுக்கு கீழே இஸ்ரேல் ஜனங்கள் இருந்ததுனால ரோமருடைய கலாச்சாரம், அவங்களுடைய கட்டுக்கோப்புகள், அவங்க வணங்குற தெய்வங்கள், அவங்க வணங்கக்கூடிய பண்டிகைகள், இதெல்லாம் தான் அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்ததுனால ஆண்டவர் இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு சபைக்குள்ள. என்ன மாற்றம்னா, இவைகளெல்லாம் சாத்தானுடைய போதகங்கள், சாத்தானுடைய களியாட்டுக்கள், சாத்தானுடைய தந்திரங்கள், அவனுடைய போதனைகள், அதில் நம்ம இருக்கவே கூடாது. இதுதான் ஆண்டவர் சொன்ன முதல் அந்த வார்த்தைகள். ஆனால் தான் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒரு பங்கும் இல்லை. அன்னைக்கு 2 ஜனங்கள் பெருகினாங்க. ஒன்று கள்ள சபை, ஒன்று நல்ல சபை. நல்ல சபை சத்தியத்தை சொன்னாங்க. கள்ள சபை ரோமர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தவறான கொள்கைகளை இவங்க மதத்தின் அடிப்படையில் போதிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய சலுகைகள் கிடைச்சிது. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? இந்த சத்தியத்தை அதில் இருக்கிறங்கிற ஒரே காரணத்தினால அடித்து கொல்லப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். ஒரு முக்கியமான பீரியட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீரோ, ரோம பேரரசன் நீரோ மன்னனுடைய காலத்தில் இப்போ 50-70 வரைக்கும் சொல்கிறாங்க. இவன் ஒரு பயங்கரமான சுகபோக வாசியம், எப்போதுமே ரொம்ப சுகபோகமாக இருப்பான். அதனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனங்களுடைய அந்த அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவன் செய்து கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கலாம். அரண்மனையில் ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்து போச்சான். ஜனங்களெல்லாம் கொந்தளிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல். அங்கங்கே போராட்டங்கள் வெடிக்குது. போராட்டங்கள் வெடிக்கும்போது இவன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகபோகவாசியாக இருக்கிறதுனால இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. திடீர்னு அவனுக்கு ஒரு நியூஸ் வருது, அங்கங்கே எல்லாரும் பெரிய பெரிய போராட்டங்கள். இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா?
இந்த ஜனங்களெல்லாம் தன்னுடைய ஜனங்கள் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் என்ன பண்ணான் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் போராட்டம் வெடிக்குதோ அங்கெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துனான். அங்கங்கே நெருப்பு வச்சு கொளுத்தி ஜனங்களெல்லாம் செத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ ஒரு இது கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. ரோம் நகரம் பற்றி எரியும் போது இவன் என்ன பண்ணியிருக்கான்? நீரோ மன்னன் பிடில் வாசித்துட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய சில பழமொழிகளுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது இதுதான். ரோம் நகரத்தையே நெருப்பு பற்றி எறியும் போதுன்னா இவன் நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். இவனோட இராணுவ வீரர்களை வச்சு எல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட இவன் என்ன பண்ணியிருக்கான்? டான்ஸ் பார்த்துட்டு இருந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரர், என்ன ஆச்சரியம்னா இவன் பாரு எவ்வளோ கொடுங்கோல் மன்னர்கள். இது பவுலுடைய காலத்தில் ரோம் அந்த நீரோ காலத்தில் தான் பவுல் வந்து கடுமையாக அவர் வெட்டப்பட்டு மறிச்சதாகலாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நிறைய உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் கண்ணை பிடிக்கிடுவாங்க. புரியுதுங்களா? கழுத்தை அறுத்துருவாங்க, விரலை ஒவ்வொன்றா வெட்டுவாங்களாம். எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க தெரியுங்களா? இந்த படத்தை பாருங்கள். அப்படியே கழுத்தில் வந்து கத்தி வச்சு குத்துவாங்க. நிறையா, அதாவது என்னென்ன வகையான தண்டனைகள் எல்லாம் கொடுக்க வேணுமோ அத்தனை தண்டனைகளும் அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர், அதில் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் பீரியடில் கிபி 90 பின்னாடி அவர் 100வது வயசில் அவர் இறந்துட்டார். 100வது கிபி 100வது வருஷத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கூடிய சிமிர்னா பட்டணத்து இந்த சபைகள் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டெவலப் ஆகிறாங்க சத்தியத்தில். உடனே ரோமர்கள் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அதில் இந்த பாலிகார்ப்னு ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிமிர்னா சபையினுடைய ஒரு மூப்பராக இருந்தவர். அவர் வந்து நெருப்பு வச்ச கொளுத்திட்டான். இன்னொரு சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஏன் இவங்களெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கிற போது, அன்றைக்கிருந்த ரோம கடவுள்களுக்கு அவங்களுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் விரோதமாக உண்மையான சத்தியத்தை இவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க, இவங்க கடவுளெல்லாம் கடவுள் இல்லை, நமக்கென்று பிதா ஒருத்தர் இருக்காருங்க, அவர் மேல் இருக்காரு, அவருடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய வல்லமையில் தான் இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கி உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோம் என்று சொல்லி இந்த ஒரு போதகத்தை போதிக்கும் போது இந்த கள்ள ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் உங்கள் கடவுள் நம்மெல்லாம் வணங்குற கடவுளுக்கு விரோதமாக இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தவறாக அவங்கள வந்து காட்டி கொடுத்தாங்க. அப்படி காட்டி கொடுக்கும்போது நிறைய பாருங்கள் இந்த படத்தில் பார்க்கும்போது எப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க பாருங்கள். நம்மெல்லாம் இன்றைக்கி ஜாலியாக இருக்கோம், ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துட்டுருக்குறோம். அந்த காலத்தில் 40 நாட்கள் சிங்கத்துக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. புரியுதுங்களா? போடாமல் விட்டுட்டு 40வது நாள் ஒரு பெரிய கேலரியில் எல்லோரும் மக்கள் வந்து உட்காருவாங்க, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள். அந்த கேலரிக்கு நடுவில் உள்ளுக்குள்ளே அந்த கிரவுண்டில் உண்மையான கிறிஸ்தவங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க, சிங்கத்தை அவுத்து விட்டுருவாங்க. கவனிங்க, அந்த சிங்கம் வந்து இவங்களை சாப்பிட்றதுக்கு ரெடியாக நிற்குமா. அதில் யாரை சாப்பிடும் தெரியுமா? முதல்ல அப்பாவை சாப்பிட்றத அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பாங்களா? சிங்கம் தன்னுடைய அப்பாவை வந்து கடிச்சு குதறத அந்த பிள்ளைகள் பார்ப்பாங்களா? அந்த பிள்ளையை பார்த்து ரோமன் சோல்ஜர் சொல்லுவானா, இயேசு கிறிஸ்துவை நீ மறுதளிச்சிட்டினா பாரு, அந்த கேட்டில் பின்னாடி போகலாம், இல்லை நான் நாளைக்கு உங்கள் அப்பா போன இடத்துக்கு நீ போவேன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த பிள்ளைகள் கூட ஒருபோதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்காமல் மரணத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அதில் கூட இந்த பாலிகார்ப்புங்கிறவர் தான் சொல்லுவாங்க. அதாவது அவர் எரிச்சு கொண்டாங்க, எரிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னால சொன்னாங்க. இன்னும் சில நிறைய பேர் பின்னாடியார்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை வந்து சிங்கம் வந்து சாப்பிடாமல் நின்றுருக்கான், அப்படி பார்த்துட்டு இருக்குதான். அப்போ அவர் சொல்கிறாங்க, ஏன் நிற்கிற, சீக்கிரம் வந்து என்ன சாப்பிடு, நான் இயேசு கிறிஸ்துடைய பலியில் பங்கெடுக்கணும்னு சொல்லி கதறாரா ஒருத்தர். யோசனை பண்ணி பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்மெல்லாம் வந்து என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்லுங்க பார்க்க. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால என்ன கஷ்டப்பட்டிருக்கோம்? எல்லா சலுகையும் நமக்கு இருக்குங்க. கல்யாணம், அப்புறம் கல்லறை இல்லையா, அப்புறம் நிறைய பதவி பட்டங்கள், என்னெல்லாம் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகத்து நிமித்தம் அவர் சொல்கிறபடி கேட்குறது நிமித்தம் என்ன கஷ்டங்கள் நம்ம பட்டிருக்கோம். ஏற்கனவே பைபிளில் படிச்சுக்கிறோம், இடுக்கமான வாசல் படிக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாக உபதேசிங்க. நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள். பவுல் அப்போஸ்தலர் நிருபத்தில் சொல்கிறார், அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். யார் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லைங்க. ஒரு தலைவலி வந்துன்னா உடனே என்ன பண்ணுறோம், இம்மிடியட்டாக ஆண்டவரே தலை எடுத்துருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு
அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம இன்றைக்கி சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் பாருங்கள், உண்மையான தேவனுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயத்துக்காகவும் தங்கள் உயிரை கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அந்தியோகியா பட்டணத்தில் இக்னேஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த ஒரு சபையினுடைய கண்காணி ஒருத்தர் கிபி 117 வருஷத்தில் இவர் இந்த மாதிரி நிறையா தவறான போதங்கள் வரும்போது அவர் ஒன்று பாருங்கள், யோவான் 17:3 முன்னாடி வச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அழிப்பனவராகிய என்னையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ ஒன்றான மெய்க்கடவுளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கள்ள ஜனங்கள் உள்ளே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, கிபி 130 180 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பின்னாடியார்கள் நிறைய பேர் உண்மையான சத்தியத்தை சொல்கிறாங்க. அதில் ஜான் மார்ட்டயருங்கிற கொஞ்சம் சிறப்பான அவர் என்ன பண்ணியிருக்கார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவாகிய தேவன் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக இந்த பூமியில் வந்திருக்கார். இங்கிலீஷில் நமக்கு ஒரு கிரீக் வேர்டு லோகோஸ்ன்னு இருக்குது. லோகோஸ்னால் பிரதிநிதின்னு அர்த்தம். அவர் பிரதிநிதியை தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரிசுத்தாவி ஒரு கடவுள் மாதிரி பாவிச்சுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பரிசுத்தாவை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி கவனித்து பார்த்தீங்கன்னா 150வது வருஷத்தில் இந்த சபைகள் எல்லாம் கொஞ்சம் பெருகும்போது டெர்ட்டுல்லியன் சொல்லி ஒருத்தர் வந்தார். கவனிங்க, அவரை பற்றி பாருங்கள் என்ன போட்டு, ஹி வாஸ் த ஃபஸ்ட் கிறிஸ்டியன் ஆத்தர், முதல் கிறிஸ்தவ எழுத்தாளர் இவர் தான், டு ப்ரொடியூஸ் அன் எக்ஸ்டென்சிவ் கார்பஸ் ஆஃப் லேட்டின் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர். கார்பஸ்னால் தொகுப்பு. அப்போது கிறிஸ்துவ கொள்கைகள் கோட்பாடுடைய தொகுப்பை முதல் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி எழுதுகிறார். ஆக்சுவலாக இது பைபிள் கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது புறமதத்தினுடைய போதகத்தையெல்லாம் உள்ளே கொண்டு வேதத்தோடு ஒப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உண்மையான தேவனுடைய கைடன்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்க பொய்யை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் தான் முதல்ல இந்த திருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணார் டெர்ட்டுல்லியன். புரியுதுங்களா? இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதுக்கப்புறம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் போராடுறாங்க, இல்லை பிதா வேற குமாரன் வேற என்று போராடுறாங்க. இதை கவனிக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் ஒரு 300 பாருங்கள், அதுக்குள்ளே 2 நூற்றாண்டுகள் வந்துருச்சு. கிபி 3ஆம் நூற்றாண்டில் கவனிங்க, அந்த 2-3 நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த பூமியில் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு கொடுமையிலையும் கொடுமை கொன்னுட்டே இருந்திருக்காங்க. யாரெல்லாம் பிதாவாகி தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் தெளிவான முறையில் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்த ஒரு காலம். அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் நிருபத்திலெல்லாம் படித்து பார்க்கலாம். எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிட்டு அவங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க தனித்தனியாக, இல்லையா? காரணம் என்ன? ரோமன் கவர்மெண்ட்டுடைய அவ்வளோ கஷ்டம், ட்ரிபுலேஷன், நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு மத்தியில். உயிர் வாழ்கிறதே கஷ்டமாக இருந்திருக்குது. புரியுதுங்களா? தங்களுடைய உயிரை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஓடி இருக்காங்களா, மறைஞ்சு போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க, மறைஞ்சு போய் சத்தியம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இது 300 வருஷங்கள் வரைக்கும். கிபி 300வது வருஷத்தில் கான்ஸ்டன்டைன் அப்படின்னு ஒரு ரோம பேரரசன் சார்ஜ் எடுக்கிறான். கவனிங்க, இங்கே தான் ஹிஸ்ட்ரியினுடைய அடுத்த பக்கம் வருது. 300வது வருஷங்கள் வரைக்கும் உண்மை கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு எரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டுட்டே வந்தாங்க. 300வது வருஷத்தில் கான்ஸ்டன்டைன்கிற ஒரு ராஜா அவன் என்ன செய்கிறான், ரோம பேரரசனாக சார்ஜ் எடுக்கிறான். அவன் சார்ஜ் எடுத்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறான். அப்போது ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுடைய பிரதர்-இன்-லா இன்னொரு ராஜா, அவனுக்கும் இவனுக்கும் ஒரு சண்டை. அந்த சண்டைக்கு இவன் போகிறக்கு முன்னாடியே இவனுக்கு கனவுல ஒரு விஷயம் நடந்துதான். ஒரு சிலுவை அடையாளம் ஒன்று வந்துதான். கவனிங்க, சிலுவை அடையாளம் இவன் மைண்டில் வச்சுக்கிட்டான். இப்போ அந்த அடையாளத்தை மைண்டில் வச்சு இவனுக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இந்த அடையாளம் ஏதோ நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிட்டு அந்த போர் நடக்குது. அந்த போர் கான்ஸ்டன்டைன் ராஜாவுக்கும் மேக்சின்டியஸ் அப்படிங்கிற அவனுடைய பிரதர்-இன்-லா அப்படின்னா சில சரித்திரத்தில் போட்டிருக்கான். கிபி 312ஆம் வருஷத்தில் ரோம் நகரத்துக்கு அவுட் சைடில் அந்த ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்ஜு, மெர்லியன் ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில்
இவங்க ரோமர்கள், இவர் கான்ஸ்டன்டைனுடைய பார்ட்டில் நிறைய பேர் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு சிலுவை அடையாளம் போட்டெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதே இவன் அவனுடைய ஆஃபீஸர்ஸ் மூலம் கவனிச்சுட்டு இவன் வந்து உடனே கூப்பிட்டு கேட்டிருக்கான், இந்த சிலுவை அடையாளம் இதனால தான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இந்த சிலுவை அடையாளம் யார் வச்சிருக்கிறதுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரிகள்கிட்டலாம் சொல்லும்போது அவங்க போய் எல்லாம் சர்வே பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஒரு மைனாரிட்டி குரூப்பு, அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு பேர். அவங்க வந்து ஜீசஸ் இயேசு கிறிஸ்துன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அவர் கடவுளுடைய மகன் என்னமோ சொல்கிறாங்க. அவர் தான் இந்த மாதிரி சிலுவையில் ரோமன் கவர்மெண்ட்டால் தான் அதோடைய பண்ணனால அவர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை அவர் வந்து பரலோக போய் மிகப்பெரிய அளவில் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அவன் வந்து இதை கரெக்டாக கேட்டான்னால நமக்கு சரித்திரத்தில் இல்லை. அவனுடைய பிலீஃப் என்னென்னா, இந்த சிலுவை அடையாளம்ங்கிறது கிறிஸ்தவர்களுடைய ஒரு லோகோ மாதிரி. அப்போ இவங்க தான் இந்த கடவுள் தான் சரியாக இருந்திருக்க வேணும், அதனால தான் எனக்கு அந்த ஜெயிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஓவர் நைட்டில் கிறிஸ்தவனாக மாறிட்டான். கவனிங்க, இப்போ நீண்ட சரித்திரம், அதை உங்களுக்கு புரியிருக்கா சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரோம பேரரசனே கிறிஸ்தவனாக மாறின உடனே அங்கே இருக்கிற அந்த மந்திரிமார்கள், அவங்களுடைய ஆஃபீஸர்ஸு, அவங்களுடைய இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கண்மூடித்தனமாக உடனே ராஜாவுக்கு பின்னாடியே கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. புரியுதுங்களா? இது ஒரு நீண்ட காலம் நடந்த விஷயம். கவனிங்க, இப்போ என்ன இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரலாற்றினுடைய புரட்டி போட்டது என்னன்னா, இப்போ கிறிஸ்தவர்கள்னு ஒரு சின்ன குரூப்பு, இவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகத்தையே கை கொண்டிருக்கிறாங்க. இந்த போதகம் சொல்லுது உலக சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் எதுவுமே இங்கே இல்லை, தேவனை தொழுது கொள்ளணும், நன்மை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கலாம், எளிமையான வாழ்க்கை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை, மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை, உலக பிரகாரமான எந்த சடங்காசாரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கு நம்ம சம்பந்தப்படுத்தாமல் நியாயப்பிரமாணத்தையே நம்ம எடுத்துகிட்டு அன்பின் பிரமாணத்துக்குள்ளே போய் இப்படியே ஒரு அழகாக ஒரு குடும்பமாக போயிட்டுருக்கு. திடீர்னு புறஜாதி ஜனங்கள், ரோமர்கள் புறஜாதி தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தவங்க, பெரிய பெரிய பண்டிகைகள், புரியுதுங்களா, பெரிய பெரிய சடங்காச்சாரங்கள், ஆடம்பரங்கள், இப்படி இருந்தவங்க திடீர்னு அப்படி கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே மாறணுன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, உண்மையான எளிமையான அன்பான கிறிஸ்தவ மதம் ரோம பேரரசன் மதம் மாறினால என்ன ஆகி போச்சுன்னா, ரோமர்களுடைய மதமாக என்ன ஆயிடுச்சு, இப்போ மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. இது என்ன பெரிய ஒரு தவறு நடந்ததுன்னா, அந்த ரோமர்கள் அவங்க கடவுள்கள், அவங்க என்னென்ன சடங்காச்சாரம் கலாச்சாரம் சம்பிரதாயங்கள் வச்சுருந்தாங்களோ அத்தனையும் கொண்டு வந்து எங்கே விட்டுட்டாங்கன்னா கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள விட்டான். இதை வந்து உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கடுமையை எதிர்த்தாங்க. ஆனால் அந்த கள்ள சபைகள் சொன்னோம் இல்லையா, கள்ள தீர்க்கதரிசிகள், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக அப்படியா நமக்கு எல்லாமே இருந்தாங்க, இப்போ எல்லாம் கூட சொல்கிறாங்க இல்லையா, எல்லா கடவுளும் ஒன்று தான் அந்த மாதிரி. அப்போது எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ரோமர்கள் கடவுள் நம்ம கடவுள் எல்லாம் ஒன்று தாங்க, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அந்த பண்டிகையை பெரிய அளவில் கொண்டாடலாம், இந்த பண்டிகையை பெரிய அளவில் கொண்டாடலாம். எல்லாமே புறஜாதிகளுடைய பண்டிகை, விக்கிரக ஆராதனைக்குரிய பண்டிகைகள். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்கள் சலுகைகளுக்காகவே என்னட்டானா மதம் மாறினார்கள். இதில் வந்ததாங்க ஒரு முக்கியமான விஷயம். டிசம்பர் 25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கலைங்கிறது 99% கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அது எந்த ஆதாரமும் பைபிளில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தாருங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் பைபிள் இருக்கு. நீங்கள் கேட்பதற்கு மனதாக இருந்தால் வரக்கூடிய வாரங்களில் ஏதோ ஒரு கிளாஸில் கட்டாயமாக வரும் இயேசு கிறிஸ்து எக்ஸாக்டாக எப்போ பிறந்தார். ஒரு வேளை இப்போ நம்ம கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் இந்த பாடம் வந்தாலும் வரலாம். ஆனால் ஒன்று, டிசம்பர் 25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் அல்ல. அப்படின்னா இது எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு தெரியுங்களா? இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா மதம் மாறினா பார்த்தீங்களா,
அப்போது ரோமர்கள் ஒரு பெரிய ஒரு திருவிழாவை டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அது யாருங்கிறத சொல்கிறேன். அதுக்கு ஆதாரம் வேர்ல்டு புக் என்சைக்ளோபீடியா. யாராவது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் தெளிவான ஆதாரம் இருக்குது. புரியுதுங்களா? பாபிலோன், ஏற்கனவே பாபிலோன் கலாச்சாரமெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பாபிலோனில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள், அந்த கடவுளுடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் 25 அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொண்டாடிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த கடவுளுக்கு பேர் ட்ரிம்னோஸ்னு பேர், சூரிய கடவுள். டிசம்பர் 25 ஐரோப்பா கண்டத்தில் உச்சத்தில் நிற்குமா அந்த சூரியன். இவங்க அப்படியே சூரியனை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா வணங்குவாங்க. இது ஒரு பெரிய ஒளி திருவிழாவாக கொண்டாடி இருக்காங்க. பாருங்க, அந்த விழா இப்போ எங்கே வந்தாச்சு? இப்போ கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள உள்ள வந்தாச்சு. காரணம் கான்ஸ்டன்டைன் ராஜா. இவன் என்ன பண்ணியிருக்கான்? கிபி 312 தான் ரோம் தான் கேபிட்டலாக இருக்குது. கவனிங்க, ரோம் தான் கேபிட்டல். இவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த ரோம பேரரசனுடைய இன்னொரு கேபிட்டலாக கான்ஸ்டன்டைன் நோபல் என்கிற ஒரு பெரிய ஒரு சிட்டி அவன் கட்டுறான். உங்களுக்கு சரித்திரத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம், கான்ஸ்டன்டைன் நோபல் இல்லையா? அவன் பேரில் தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்தவ மதம் கிபி 313 அரசாங்க மதமாக இவன் டிக்ளேர் பண்ணிட்டான். இனிமேல் எல்லாரும் இந்த மதத்தை தான் பின்பற்றணும். இது என்ன ஆச்சரியம்னா, அந்த 300 வருஷங்கள் உண்மையான கிறிஸ்தவ ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இல்லையா? இப்போ ரோம பேரரசன் கிறிஸ்தவனாக மாறி எல்லாரும் கிறிஸ்தவனாக மாறணுன்னு இப்போ கிறிஸ்தவர்களாக மாறுறவங்களுக்கு தான் அதிகமான சலுகை. ஆனால் அங்கே சத்தியம் இல்லை. புரியுதுங்களா? அவங்களுடைய பொய்யான கொள்கைகளும் கோட்பாடுகளும் உள்ளே வந்துருச்சு. இப்போ இதை இந்த சத்தியத்தை சொல்லி கொண்டிருந்த உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் கடுமையாக எதிர்த்தாங்க. கடுமையாக அந்த எதிர்க்கும்போது கிபி 324 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா 2 சர்ச் சிஸ்டம் உருவாச்சான். ஈஸ்டர்ன் சர்ச்சு, கிழக்கத்திய சபைகள், மேற்கத்திய சபைகள் பெரிய அளவில் அங்கே உருவாகும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஒன்று வந்தது. என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த திரித்துவ போதனை, பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவர்கள் மூவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பீப்புள் பயங்கரமாக பிரபகண்டா பண்ணுறதுக்கு. இன்னொரு வகுப்பார் பாருங்கள், வெஸ்டர்ன் சர்ச், ஈஸ்டர்ன் சர்ச்சில் இருக்கிறவங்க இல்லை பிதா வேற குமாரன் வேற. ஸோ இவங்க 2 பேரும் 2 வகையான போதனைகளை போதிக்க ஆரம்பிக்கும்போது பொதுமக்கள் மத்திய கிறிஸ்தவ மதம் அரசாங்க மதம் ஆயிடுச்சு இல்லையா? பொதுமக்கள் மத்தியில் கடுமையான ஒரு குழப்பம் வந்துடுச்சு. இந்த குழப்பம் ராஜா வரைக்கும் போயிடுச்சு, கான்ஸ்டன்டைன் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அவர் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களை, இந்த சர்ச் பீப்புள் இவங்களை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி சரி பண்ணுறதுக்கு தன்னுடைய ஸ்பெஷல் அட்வைசர் ஹோசியஸ்னு ஒருத்தர், அந்த ஸ்பெஷல் அட்வைசரை இந்த சபைகளுக்கு அனுப்பிச்சு கன்வின்ஸ் பண்ணுற பார்க்குறார். ஆனால் யாருமே கன்வின்ஸ் ஆன மாதிரி 2 குரூப் டெவலப் ஆயிடுச்சு. அதனால் இதை மறுபடியும் விட்டால் ஒரு மகா பெரிய குழப்பம் வந்துருங்கிறதுனால கான்ஸ்டன்டைன் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, கிபி 325 நிசையா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய மாநாட்டை கூட்டுறார், டிக்ளேர் பண்ணுறார். நிசையான்னு ஒரு இடத்துல ஒரு மாநாட்டை கூட்டி இந்த திருத்துவ போதனையினுடைய இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடணும். 3 ஒன்றா இல்லை 3 வேறையா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கொண்டு வந்தோம்னு சொல்லி அன்னைக்கு இருந்த எல்லா பிஷப்புகளுக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு அழைப்பு கொடுக்குறார். நிசையாங்கிற இடம் துருக்கியில் இருக்குது, டர்க்கி இருக்குது. பாருங்கள், இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய நடு மையம் மாதிரி தெரியும், அங்கே இருக்கும். அங்கே தான் கூட்டுறார். அப்போது அந்த ஈஸ்டர்ன் சர்ச்சு, வெஸ்டர்ன் சர்ச்சு எல்லாருமே வர்றதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. அதில் ஈஸ்டர்ன் சர்ச்சில் போப் சில்வஸ்டர் அப்படிங்கிறவருடைய தலைமையில் அவர் சில பேர்த்த அவர் அனுப்புகிறார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் உருவானதுனால அதில் ரொம்ப ஆர்ச் பிஷப்பாக இருக்கிற 300 பேருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைமை கண்காணிகள் எல்லாம் துணை கண்காணிகள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு 1500 2000 பிஷப்புகள் வந்துட்டாங்களாம் அந்த நிசையன் மாநாட்டுக்கு. ஏறக்குறைய 6 வாரம் இந்த ஒரு டிபேட் நடந்திருக்கு, ஆர்கியூமெண்ட். புரியுதுங்களா?
பயங்கரமான ஆர்குமெண்ட்டு நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 வகுப்பார் பிரிஞ்சுட்டாங்க. அதில் இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பிஷப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வாதாடுறாரா. என்னன்னா 3-1 புரியுதுங்களா? இந்த கவனிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் நிறைய இருக்குது பாருங்கள். ஒரு ஆதாரம் வேணால் உங்களுக்கு கொடுக்குறீங்க, முடிஞ்சா பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிறிஸ்டியன் தாட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் 1954 வந்தது. அதில் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 258 கிளியராக இதை குறித்து அவங்க போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு சண்டைகள்லாம் கூட நடந்திருக்குன்னு சொல்லி, அதில் வந்து முக்கியமாக தேவனுடைய சார்பாக ஒரு தேவனடியார் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? ஏரியஸ். அவர் வந்து ஒரு லிபியன் பிரஸ்பைட்டர், ஒரு சின்ன அந்த லிபியாவுக்கு அதிலிருந்து வந்த ஒரு ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்கார். இவர் இருந்த இடம் அலெக்சாண்ட்ரியா சர்ச்சு. நல்லா புரிஞ்சுக்கலாம். இவர் வந்து தெளிவாக வேதத்தை யோவான் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேதத்தை நல்லா படித்து தெளிவாக போதகம் பண்ணார். என்ன போதகம் பண்ணார்னா, பிதாவாகிய தேவன் அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன், பரிசுத்த ஆவி என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை, தெளிவாக வசனங்களோடு எடுத்து வச்சு போதகம் பண்ணுறார். இவருடைய போதகத்தை அந்த காலத்திலே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ பிரச்சனையே இந்த போதகத்தை நிறைய பேர் கேட்டதுனால தவறாக சொல்கிறவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பியூட் வந்துச்சு. அதனால தான் இதை கிளியர் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்டைன் ராஜா என்ன பண்ணுறான், அந்த நிசையாங்கிற இடத்துல ஒரு மாநாட்டை அவன் கூட்டுறான். அப்போது இவர் இருந்த அலெக்சாண்ட்ரியா சர்ச்சினுடைய பிஷப் ஒருத்தர், அவர் பேர் அலெக்சாண்டர். கவனிங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியஸுடைய நல்ல போதகத்தை ரிஜெக்ட் பண்ணார். நீ வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்க, அதனால் நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அப்போவே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் அத்தனேசியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் அதே சபையில் டீக்கனாக இருந்திருக்கார், உதவியாளராக இருந்திருக்கார். அவரும் வந்து இங்கே வந்திருக்கார் அந்த சர்ச் சார்பாக அலெக்சாண்டருடைய கவனத்துக்கு கீழே. அவர் அந்த கவுன்சிலிங்கில் உள்ளே விடலையா. கவனிங்க, அப்படி இருந்தும் அங்கே என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டு. இந்த அத்தனேசியஸ் உள்ளுக்குள்ளே பின்னாடி இருந்து நிறைய பேர்த்த தூண்டி விட்டாராம். அத்தனேசியஸ் சொல்லக்கூடிய தூண்டி விட்டு ஜனங்கள் எல்லாம் அங்கே பெருசாக வாதாடும் போது என்ன ஆச்சு தெரியுங்களா? ஹோலி ட்ரினிட்டி, திருத்துவம் அப்படிங்கிறது பைபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வாதாட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஏரியஸ் வந்து திருத்துவங்கிற வார்த்தையும் இல்லை, திரியேகங்கிற வார்த்தையும் பைபிள் இல்லை. பிதாவாகிய தேவன் பெரியவர், அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, அதுக்கு கீழே அவருடைய பரிசுத்த ஆவிதான் வல்லமை இவர் வாதாடுறார். ஆனால் ஆப்போசிட்டில் இருந்தாங்க நிறைய பிஷப்புகள் எல்லாம் கூடி என்ன பண்ணாங்கன்னா அதில் வந்ததாங்க இந்த ஹெல் நரக போதனை, அப்புறம் இந்த ஆத்மா போதனை எல்லாம் வந்தது. கிபி 325 வருஷத்தில் இந்த நிசையா மாநாடு நடந்தது. இப்போ கூட அன்புக்குரிய சகோதரர்களுடைய சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். 2 விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. ஒன்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், இன்னொன்று ஞாபகம் இருக்குங்களா, நிசையா விசுவாச பிரமாணம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பிரமாணத்தை நல்லா படிச்சிங்கன்னா கிளியராக இருக்கும். பிதா வேறு குமாரன் வேறு எல்லாம் கிளியராக இருக்கும். ஆனால் வசனம் வாசிக்கிறதெல்லாம் வாயில் கரெக்டாக தான் சொல்லுவோம். ஆனால் அதை வந்து விசுவாசிக்கும் போது பிதா குமார் 2 பேரும் ஒருத்தர் தான், அந்த மாதிரி விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த விசுவாசத்திலே நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். இந்த நிசையன் மாநாடு தான் ரொம்ப ஃபேமஸானது. இது வந்து கான்ஸ்டன்டைன் நேரடியாகவே கவனம் செலுத்தின ஒரு மாநாடு. அதில் ஏரியஸ் வந்து பிதா வேற குமாரன் வேறேன்னு வாதாடினார். அத்தனேசியஸ் பின்னாடி இருந்து என்ன பண்ணார்னா, இல்லை 3-1 தான். அதை கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா, திருத்துவ போதனையை எல்லாரும் மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ உண்மை தோத்துருச்சா? இல்லை, உண்மை என்றைக்குமே தோற்காது. தேவன் அதை அனுமதிச்சார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை தனியாக பிரிக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 2000 பிஷப் தனியாக வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ராஜ்யமும் சப்போர்ட்டு, ராஜாவும் சப்போர்ட்டு, எல்லாருமே சப்போர்ட்டு. இல்லை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3-1 தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுனால அந்த ஏரியஸினுடைய போதகம், அவர் சொன்ன சத்தியம் அந்த ஜனங்கள் ஏற்றுக்காம விட்டுட்டாங்க. கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, உண்மையை சொன்னவர் பவுல் சொல்கிறார் இல்லையா, சத்தியத்தை சொன்னேன் சத்துருவானேன். அந்த மாதிரி கிபி 365 வருஷத்தில் ஜூன் 19 ஏரியஸை வந்து என்ன பண்ணாங்க, இல்லிரிக்கம்ங்கிற நாட்டுக்கு எக்ஸைல் பண்ணிட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க.
அதுக்கப்புறம் சில நியூஸஸ் எல்லாம் இருக்குது, அவருக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க, அவர் செத்து போனோடனே எப்படி ப்ரொபகண்டா பண்ணிட்டாங்களா பார்த்தீங்களா, இவர் தப்பாக சொன்னதுனால தான் கடவுள் இவரை வந்து தண்டிச்சிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னெல்லாம் சில சரித்திரங்கள் சொல்லுது. அதே மாதிரி அவருக்கு உதவியாளர்கள் 2 பேர் இருந்தாங்க. இப்போ தியோனஸ்ங்கிற ஒரு செக்யூன்டஸ், இந்த 2 பேரையும் என்ன பண்ணாங்க, அவங்களையும் வெளியே துரத்துனாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, உண்மையே சொன்னவங்க எல்லாமே வெளியே துரத்தியாச்சு. இப்போ பொய் உள்ளே வந்ததுனால இப்போ கள்ள ஜனங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். கிபி 328 வருஷத்தில் என்ன சொல்கிறீங்களா, இதே டீக்கனாக இருந்தவர், ஒரு உதவியாளராக இருந்தவர், தன்னுடைய தவறான நடவடிக்கைகள் ஜனங்கள் பொய்யான கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால என்ன பண்ணார்னா, அந்த நிசையன் கவுன்சிலுடைய தியரி அதை வெளியே ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு அத்தனேஷியஸ் லீடராக போட்டாங்க. கிபி 328 வருஷம் இவர் என்ன பண்ணார்னா, இந்த தவறான போதகத்தை டிக்ளேர் பண்ணி 362 வருஷத்தில் திருத்துவம் தான் சரி அப்படின்னு சொல்லி எல்லா சபைகளுக்கும் என்ன பண்ணுறாருனா, இவர் வந்து நிருபங்கள் அனுப்புறதும் ஜனங்கள் அனுப்புறதும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, எது உண்மைங்கிறது ஜனங்களுக்கு தெரியல. ஆனால் அலெக்சாண்ட்ரியா முழுவதும் இந்த போதனை தான் நிரம்பி வழிஞ்சுதான். அதுக்கப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கிபி 376 வருஷத்தில் தியோடோசியஸ் ஃபஸ்ட்டு, இவர் வந்து அங்கே ரோம பேரரசுனா அங்கே சார்ஜ் எடுக்கிறார். இவர் சார்ஜ் எடுத்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா போதகங்களையும் பார்க்குறார். அப்போ ரோமருடைய போதகங்களுக்கு ஈக்குவலாக தகுந்த மாதிரி கிறிஸ்தவுடைய போதனை இருக்கிறத கவனித்து என்ன பண்ணிட்டாருன்னா, திருத்துவ போதனை. அப்படின்னா ரோமர்களுக்கு ஏற்கனவே திருத்துவ போதனையில் ஒரு பரிச்சயம் இருந்திருக்காது. என்னங்கிறது பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த பரிச்சயத்தை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே கொண்டு வந்ததுனால இந்த ஒரு ரோம பேரரசன் என்ன பண்ணிட்டான், திருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டான். அந்த திருத்துவ போதனையினுடைய அந்த கிரீடுன்னு சொல்கிற முடியாது, அந்த விசுவாச பிரமாணம், அதுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன நடந்தது தெரியுங்களா, கிபி 381 வருஷம் செகண்ட் எக்யூமெனிக்கல் கவுன்சில் நடந்ததா. 150 ஆர்ச் பிஷப்புகள் எல்லாம் ஒன்றா கூடி என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஜனங்கள் எல்லாருமே இந்த போதகத்தை விரும்பிட்டாங்க. அது பெரிய பெரிய ஆடம்பரங்கள் வந்துருச்சு, பண்டிகைகள் வந்துருச்சு, எல்லாம் வந்தோடனே இதுதான் இதில் வந்து அப்படியே நிலைச்சு நின்றலான்னு சொல்லி இப்போ உண்மையாக இப்போ ஏன் இவங்க கவுன்சில் கூடுறாங்கன்னா, மறுபடியும் உண்மையை சொல்கிறதுக்கு நிறைய சகோதரர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இவங்களுடைய முயற்சி உடைக்கணும், இவங்களை செயல்பட விடாமல் தடுக்கணும். அதுக்கு பாருங்கள், செகண்ட் எக்யூமெனிக்கல் கவுன்சில் நடத்தி 150 பிஷப்புகளை அங்கே வெஸ்டர்ன் சர்ச்சஸ் அங்கே ஏற்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரினிட்டி பிகேம் அஃபீஷியல் டாக்ட்ரின். என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் நமக்கு அஃபீஷியலான ஒரு போதனை, இதுக்கு மீறி இனிமேல் யாரும் போதிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா, கவனிக்கிறீங்களா? இதுக்கு மீறி யாருமே போதிக்கக்கூடாது. இந்த எம்பரர் தியோடோசியஸ் படித்தோம் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, மற்ற பிலீஃப்ஸ் மற்ற எல்லா விசுவாசத்தையும் பேன் பண்ணாரா. இனிமேல் இந்த திருத்துவத்தை தவிர வேறு எந்த விசுவாசத்தையும் யாரும் விசுவாசிக்கக்கூடாது, யாரும் போதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்தது பாருங்க. தவறான போதனைகள் உள்ள வந்து 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 நிறைய போதகர்கள் வந்துட்டாங்க, கட்டுக்கதைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த கட்டுக்கதை எல்லாரும் விரும்பி கேட்க ஆரம்பித்தாங்க. இப்படி நடக்கும்னு ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் வசனம் எழுதுகிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி, பாருங்க, செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வந்துச்சான், சத்தியம் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு, கட்டுக்கதைகள் உள்ளே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே பவுல் சொல்கிற எச்சரிக்கிறார், நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக கண்டனம் பண்ணி நீ பிரசங்கம் பண்ணினார் இல்லையா. அப்போ பவுல் ரொம்ப கிளியராக அதுக்கு முன்னாடியே எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டார், இப்படியெல்லாம் நடக்கும் ஆரம்பிச்சது. இப்போ ஒரு கேள்வி, அப்படின்னா அவ்வளவு ஈஸியாக திருத்துவ போதகத்தை ஏன் ரோமர்கள் ஏற்றுக்கொண்டாங்க? ஒரு பேசிக் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கு ஒரு பயங்கரமான பேசிக் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? இந்த அப்பாவும் மகனும் ஒன்று அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது ஏற்கனவே ஸ்ட்ராங்காக சாத்தான் பேசிக் போட்டு வச்சுருக்கான்.
உண்மையான தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மறைக்கிறதுக்கு ஸ்திரீயினுடைய வித்து நல்லா சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? என்ன மாதிரி தேவனுடைய திட்டத்துக்குள்ளே உள்ள புந்து எல்லாத்தையும் கலைக்க முயற்சி பண்ணுறான் இல்லையா? அந்த மாதிரி உண்மையான தேவனையும் அவருடைய குமாரனையும் அது சரியாக அவன் புரிந்து கொள்ளக்கூடாது யாருமே. அதனால் அவன் போட்ட அஸ்திவாரம் எங்கே தெரியுமா? ஆதியாகமத்திலே அஸ்திவாரம் போட்டானோ. அந்த சரித்திரம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஆதியாகமத்தில் முதல் உலகம் முடியுது. 2ஆம் உலகத்தில் நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாஃபேத் 3 பேர் வெளியே வர்றாங்க. அவங்களுடைய சந்ததி தான் நம்ம. அதில் சேமனுடைய சந்ததி நம்ம கவனிச்சு 2ஆம் உலக சப்ஜெக்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு பேசிக்கு. அப்புறம் யாப்பேத்தினுடைய சந்ததி பெரிய அளவில் வியாபித்து பெருகுவாங்க. காமனுடைய சந்ததி கொஞ்சம் பாவம், அதிலே வந்துட்டான். அதனால் பாருங்கள், அந்த காமனுடைய சந்ததியில் நிம்ரோத்துன்னு ஒரு ராஜா ஒருத்தன் வந்தான், பிறந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, நோவாவுடைய பேரன் தான். நோவாவுக்கு பின்னாடி வந்தவன் தான். அவன் இந்த பூமியில் பிறந்து திடீர்னு சில பேர்லாம் ஹீரோவாயிடுவாங்க பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விளையாட்டில் வென்றுட்டாலோ அல்லது ஒரு பெரிய அடித்து ஜெயிச்சிட்டாலோ ஒரு வீரன் ஆயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவன் திடீர்னு ஒரு பெரிய வீரன் மாதிரி அந்த டைமில் ஆயிட்டானான். அவன் பேர் தான் நிம்ரோத், கிராண்ட் சன் ஆஃப் நோவா. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள் பார்க்குறோம் இல்லையா? 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுலேயே பாருங்கள், 8ஆம் வசனத்தில் கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் வாழ்ந்த டைமில் ஒரு பலத்த வேட்டைக்காரன் ஆகிட்டான். பாருங்க, இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாய். அப்படின்னா இவன் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தன்னை காமிச்சிட்டான். காட்டினது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நிறைய பட்டணங்களை கட்டினான். பாருங்கள், சினையாருக்கு தெரியும் இல்லையா? த ஆரிஜின் நேம் ஆஃப் பாபிலோன். பாபிலோனுடைய புராதன பெயர் தான் சினையார். அப்புறம் பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு. அப்படின்னா அப்போவே அவன் ராஜ்யத்தை உருவாக்கி பாருங்கள், நிறைய ராஜ்யங்கள் உருவாக்கி அதுக்கு ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்தான். எல்லா ஜனங்களும் தன்னை வணங்கணும், அந்த மாதிரி இருந்தவன் நிம்ரோத். இவனுடைய அம்மா தான் நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாதவர்கள் பட்டுக்கலாம். இவனுடைய அம்மா பேர் என்ன தெரியுங்களா? செம்ராமிஸ்னு பேர். கவனிங்க, செம்ராமிஸ்னு பேர். இவங்க தான் பாபிலோனில் பாருங்கள், ஒரு பெரிய பாபிலோன் பட்டணத்தையே இவங்க தான் சேர்ந்து கட்டினதான் இந்த செம்ராமிஸ். தனியாக அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் அதை பார்க்கலாம், இந்த சரித்திரங்கள் எல்லாம். இந்த பாபிலோனை ரொம்ப பிரசித்தி பெற்ற பட்டணமாக கட்டிடுச்சு. புரியுதுங்களா? அந்த நிம்ரோத்து, அந்த நிம்ரோத்துடைய அம்மா. கவனிங்க, இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா? இவங்களுடைய காலத்தில் இந்த நிம்ரோத்து தன்னுடைய அம்மாவையே திருமணம் பண்ணிட்டான். கவனிங்க, இது எவ்வளோ பெரிய கலாச்சார சீர்கேடு பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் அந்த ஒரு நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படல பாருங்க. அதனால் தன்னுடைய அம்மாவையே திருமணம் பண்ணிட்டு தன்னுடைய அம்மா மூலமாகவே குழந்தை பெற்றுக்கிட்டான். எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்க. அப்போது தன்னுடைய பையன் அவன் மூலமாக குழந்தை பெற்றுட்டு அதுக்கு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு பேர் தம்மூஸ்னு பேர். கவனிங்க, இதெல்லாம் சரித்திரம். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அப்பாவும் மகனும் ஒன்று தான். அந்த அம்மா சொல்லிச்சான், எனக்கு அப்பாவும் ஒன்று தான் மகனும் ஒன்று தான். இங்கேருந்து வந்ததுக்கு அந்த அப்பாவும் மகனும் ஒன்றுங்கிற தவறான கான்செப்ட். கவனிங்க, எனக்கு அப்பா ஒன்று தான் மகனும் ஒன்று தான். பாருங்கள், தன்னுடைய மகனையே கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் மூலமாகவே குழந்தை பெற்று அவனுக்கு ஒரு தம்மூஸ்னு பேர். எனக்கு அப்பா ஒன்று தான் மகனும் ஒன்று தான். இந்த ஒரு நிம்ரோத் தான் அன்னைக்கு பலத்த வேட்டைக்காரனாக இருந்ததுனால எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரியவனாக தன்னை காட்டும்போது, இப்போ நம்மளே பாருங்கள், நம்ம மக்களே திடீர்னு யாரும் ஒருத்தர் நல்ல ஒரு காரியம் செஞ்சுட்டா தெய்வமே அப்படிங்கிறான். தெய்வம் மேல் இருக்கு, பிதாவாகிய தேவன் மேல் இருக்காரு. இவன் மனுஷனையெல்லாம் தெய்வம்ங்கிறான். அந்த காலத்தில் எப்படி தெரியுங்களா? அப்படியே கடல் அப்படியே அலை அடிச்சுட்டு வந்துனா, ஐயோ கடல் மாதாவே என்னை காப்பாத்து.
மழை பயங்கரமாக அடிக்குது, அடிச்சு கொண்டுட்டா என்ன பண்ணுறது? வர்ண பகவானே, எதெல்லாம் தங்களை தாக்க வருதோ, எதெல்லாம் தங்களை முறைக்குதோ அத்தனை கடவுள். யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு மாடு வருது, ஒரு ஆடு வருது, ஏதாவது நன்மை செஞ்சா கம்மாடு கடவுள், ஆடு கடவுள். மனுஷன் யாராவது ஒரு நன்மை செஞ்சா மனுஷன் கடவுள். மனுஷனுடைய புத்தி அதுதான். ஏன் தெரியுமா? கடவுளை பற்றின நாலேஜ் இல்லை. அதனால வரவங்களை எல்லாம் கடவுள் பண்ணான். அன்புக்குரிய சகோதரர், இப்படித்தான் என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் இந்த நிம்ரோத்தை ஒரு கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். நிம்ரோத்தை கடவுளாக இவங்க ஏன் தன்னுடைய அந்த பாருங்க, அந்த செமராமிஸ் அந்த அம்மாவும் தன்னை ஒரு வானத்திலிருந்து முளைச்ச ஒரு பெரிய தேவதையாக தங்களை காட்டிடுச்சா? ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இத்தனை ட்ரெண்டு பாருங்க, இவ்வளோ டெக்னாலஜி வந்தாச்சு, அறிவு பெருக்கு வந்து கூட இன்றைக்கும் நிறைய பேர் நிறைய மூட நம்பிக்கைகள் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. இந்த நிம்ரோத்துக்கு பாபிலோனில் என்ன பேர் தெரியுமா? பஹால் அப்படின்னு பேர். அவனுடைய ஒய்ஃபு அல்லது அம்மா அந்த செமராமிஸ்க்கு குயின் ஆஃப் ஹெவன்னே பேர் வச்சாங்களாம். புரியல? தமிழில் நமக்கு பைபிளே இருக்க இந்த வசனம் வான ராக்கினின்னு இருக்கும். நீங்கள் பழைய காலத்தில் அந்த பாபிலோனுடைய சரித்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, இந்த செமராமிஸ்க்கு ஒரு தனி கதையே இருக்குது. அதாவது ஐப்ராத் தண்ணி மேலே ஒரு பெரிய முட்டை வந்து விழுந்துதான். அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்தது தான் இந்த செமராமிஸுங்கிற தேவதை, வான ராக்கினி. இது வானத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னா இது கடவுள் தான். அப்போ இதுக்கு கல்யாணம் பண்ண இன்னொரு கடவுள் இருக்கார் பாருங்க, அவரும் கடவுள் தான். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது இல்லை, அவரும் கடவுள் தான். அப்பாவும் மகனும் ஒரே கடவுள் தான். பாருங்க எப்படியெல்லாம் அந்த கான்செப்டை கொண்டு வந்துடான். இது வந்து பழைய காலத்தில் வந்தது நிறைய பேருக்கு இது தெரியாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால தான் அந்த குழந்தை பாருங்க, பழைய ஏற்பாட்டு அந்த ஒரு தன்னுடைய அந்த தம்மூசுங்கிற குழந்தையை தன்னுடைய கையில் வச்சுருக்கிற படம், இதெல்லாம் பழைய காலத்தில் புராதன பேர். அப்படியே ரோமன் கேத்தலிக்கில் கொண்டு வந்தாங்க. அந்த மேரியம்மா வந்து குழந்தைய அங்கே கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி பாருங்க. மேரியம்மாவுக்கு என்னென்ன தான் பேர் வச்சுருக்காங்க? குயின் ஆஃப் ஹெவன் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாமே கவனிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, பாபிலோன், கிரேக்க ராஜ்யம், ரோம பேரரசு. பாபிலோனில் என்ன கடவுள் வணக்கம் இருந்ததோ, என்ன கலாச்சாரம் இருந்ததோ, என்ன ஒரு தவறான போதனைகள் மூட நம்பிக்கைகள் இருந்ததோ, அது பின்னாடி கிரேக்க மதம் அது நல்லா பிரசித்தி வைத்து வளரும்போது அப்படியே இங்கே வேற மாதிரி மாறி வந்துச்சு. அங்கே ஒரு கடவுள், இங்கே ஒரு கடவுள், அவ்வளோதான். அப்படியே ரோமுக்கு வந்தது. ரோமுக்கு வந்த கடவுள்கள் பாருங்க, அவங்களுடைய கலாச்சாரம் அப்படியே ஒவ்வொன்றா மாறி வந்துருச்சு ஒழிய, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடவுள் பேர் இருக்கும், அங்கே ஒரு கடவுள் பேர் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே கடவுள் தான், பேரை மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த 3 மிகப்பெரிய ராஜ்யங்களுடைய தவறான கொள்கை கோட்பாடுகள், கடவுள் வணக்கம், சடங்கு சம்பிரதாயத்தால் பாதிக்கப்பட்டது யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க பாபிலோனுக்கு சரிப்பட்டு போனாங்க. கிரேக்கர்கள் ஆட்சி பண்ணும்போது கிரேக்க மொழி இவர்களை ஆதிக்கம் செலுத்துச்சு. அதனால தான் புதிய ஏற்பாடே கிரேக்க மொழி, கிரேக்க தத்துவ ஞானிகள் பவுலெல்லாம் பேசுகிறாங்க. அடுத்தது ரோம், அதனுடைய கண்ட்ரோலில் தான் இவங்களெல்லாம் இருந்தாங்க. அதனால் அவர்களுடைய தவறான போதனைகளுக்குள்ள இவர்கள் போகிறது தவிர்க்க முடியாமல் போச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு வகையில். இந்த ஜன்னல் சாத்தினா அந்த ஜன்னல் உள்ளே வந்துடுறாங்க, இந்த கதவு சாத்தினா இந்த பின்னாடி கதவு வழியாக உள்ளே வந்துடுறாங்க. அந்த மாதிரி தவறான போதனைகள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது. இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு எப்படி ஒரு பெயர் இஸ்ரேல் ஜனங்க மாதிரி இருந்தாங்களோ, அந்த மாதிரி தான் இன்றைக்கி பெயர் கிறிஸ்தவர்கள்னு ஒரு குரூப் வெளியே வந்தாங்க பாருங்கள். விக்கிரக வணக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ அங்கே இருந்த என்னென்ன தெய்வங்கள் இருந்ததோ அத்தனை தெய்வ சடங்கு சம்பிரதாயம் கலாச்சாரமெல்லாம் இப்போ ரோமன் கேத்தலிக் வழியாக உள்ளே வந்தாச்சு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் முதல் கிறிஸ்தவங்களானவங்க, அதுக்கப்புறம் ரோமன் கவர்மெண்ட்டு கான்ஸ்டன்டைன் மதம் மாறினோன்னு ரோமா ஜனங்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ரோமன் கேத்தலிக்காக மாறிச்சு. அது பின்னாடி பெரிய பெரிய சரித்திரங்களெல்லாம் இருக்கும். புனித ரோம பேரரசாவே போப்பு மார்க்கம் இந்த பூமியை ரொம்ப நாள் அரசாண்டாங்க. இதே இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இந்த செமனாமிஸுங்கிற தேவதையை உண்மையான தேவன் இருக்கும்போதே வணங்குறாங்களாம். அவங்கள வான ராக்கினின்னு பாருங்கள். எரேமியா எழுதுறார், எரேமியா 7:17 வாசிக்கலாம். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை இஸ்ரேல் ஜனங்க செய்யக்கூடிய தவற சொல்றார். அவங்க செய்யறது நீ பார்க்கலையா? பாருங்க, எனக்கு மனமடி உண்டாக
அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்க்கிறார்கள், அவர்கள் பான ராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறாங்க, பிதாக்கள் நெருப்பு மூட்டுறாங்க, ஸ்திரீகள் மாப்பெசைகிறாங்களா பாருங்க, படையில் வைக்கிறாங்க. யாருக்கு? உண்மையான தேவன் மேல் இருக்கும்போது. வான ராக்கினி யாரை தெரியுமா வணங்கிட்டு இருந்தாங்க? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த செமராமிஸ், இந்த வான ராக்கினியை தாங்க வணங்கிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷில் பாருங்கள், த குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு இருக்கும். எரேமியா 7:18 இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் ஹெவன். அதே மாதிரி எரேமியா 44:18 வாசிக்கலாம். நாங்கள் வான ராக்கினைக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பான பலிகளை வார்க்காமலும் பாருங்க, அவங்களே சொல்றாங்க, பாருங்க, பான பலிகளை வார்க்காமலும் போன முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. எப்படி சொல்றாங்க பாருங்க. அது அந்த அம்மாளுக்கு நாங்கள் எதுவுமே செய்யாமல் பாருங்க, அவளுக்கு பான பலிகளை வார்க்காமல் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவாயிடுச்சு. பட்டயத்தால் பஞ்சத்தால் அழிஞ்சு போன எவ்வளவு நன்றி கெட்ட ஜனங்க பாருங்க. யோசனை பண்ணி பார்க்கலாம். உண்மையான தேவனை விட்டுட்டு இந்த செமராமிஸை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தேவன் அவங்களுக்கு ஒரு சில காலங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா தண்டனையை அவங்க ஃபிக்ஸ் பண்ணார். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன் மேலே இருக்கிற வைராக்கியத்தில் அவங்களுக்கு. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செமராமிஸுக்கும் அந்த நிம்ரோத்துக்கும் பிறந்தவன் தான் இந்த தம்மூஸ். இந்த தம்மூஸுங்கிற அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு சரித்திரம் இருக்கான். அந்த தம்மூஸுங்கிற பையன் ஒரு காட்டு பன்றியினால் அடிக்கப்பட்டு செத்துட்டான். அதனால் இந்த செமராமிஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, என் பையன் செத்து போயிட்டாங்கிறதுக்காக 40 நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது. கறி சாப்பிடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதை தாங்க ரோமன் கேத்தலிக்கில் 40 நாள் தபசு காலம்னு வச்சாங்க. கறி சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி வந்துருச்சு பாருங்கள் கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளே. இதெல்லாம் யாருடைய? பாபிலோனுடைய கலாச்சாரம் ரோமர்களுக்குள்ளே வந்தது. ரோம கலாச்சாரம் ரோமன் கேத்தலிக்குள்ளே வந்தது. ரோமன் கேத்தலிக் கலாச்சாரம் ப்ராட்டஸ்டன்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. இதே இஸ்ரேல் ஜனங்க பாருங்க, இதே இந்த தம்மூஸுங்கிற பையனுக்காக அழுதுட்டு இருந்தாங்களா. எசேக்கியேல் 8:14 வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார்கள். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள். தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள், ஏன்னா செத்து போயிட்டாங்க, அதனால அழுதுட்டு இருக்கிறாங்களாம். யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் பிற்காலத்தில் பாருங்க, இதெல்லாம் பழங்காலத்தில் புராதனத்திலேயே படமாக போட்டிருக்காங்க. இந்த அம்மா செமராமிஸ் தன்னுடைய மகனை தம்மூஸ் கையில் வச்சிருக்கு. அப்படியே அது எங்கே மாறிடுச்சுன்னா மரியம்மா கையில் கொண்டு வந்து குழந்தை வச்சுக்கிற மாதிரி. இன்றைக்கி போப்பு யாரை கீழே வச்சுட்டு இருக்கிறார் பாருங்க, இதே மரியம்மாவுக்கு தான். இந்த தவற இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க காலத்தில் சாமியல் தீர்க்கதரிசியினுடைய காலத்திலேயே செய்தாங்க. இந்த செமராமிஸுங்கிற தேவதையை இஸ்ரேல் ஜனங்கள் அஷ்டரோத்துங்கிற பேரில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, வணங்கிட்டு இருந்தாங்க. இதை சாமியல் தீர்க்கதரிசி அப்பவே கண்டிக்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 7:3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும், கவனிங்க, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும், பார்த்தீங்களா, அஷ்டரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். பாருங்க, அந்நிய தேவர்களையும் அஷ்டரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்குங்க. இப்போ இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அதே செமராமிஸுங்கிற பாபிலோன் தேவதையை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அஸ்ரோத்துங்கிற பேரில் வணங்கிட்டு இருந்தாங்க. இது தப்பு, அந்நிய தேவர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துருங்கன்னாரு. என்னாச்சு தெரியுங்களா, அப்படியே ரோமர்களுக்குள்ள அது வந்துச்சு. அந்த அஸ்டரோத்துங்கிறது தான் கவனிங்க, பிற்காலத்தில் இஸ்டார் அப்படின்னு மாறி ஈஸ்டர்னு வந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த திருநாளுக்கும் ஈஸ்டருக்கும் 100% சம்பந்தமே கிடையாது. இது அந்நிய தேவதையினுடைய பேர். இந்த விவரம் தெரியாமையே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஈஸ்டர் பண்டிகை ஈஸ்டர் பண்டிகை. அதனால தான் பாருங்கள், அந்த வான மேலிருந்து கீழே முட்டை விழுந்துன்னு சொல்லி தான் ஈஸ்டர் எக்கு, புரியுதுங்களா, ஈஸ்டர் எக்குன்னெல்லாம் இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நிலைமையில் இருந்தது. இன்றைக்கும் பாருங்கள், சவுத் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலில் எப்படி அந்த குண்டம் இறங்குறதுலேருந்து இல்லையா, குருசு மலைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே மற்ற சடங்குகள் என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய விழாக்கள், ஆடம்பரங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லி கொடுக்கல. இதே நிம்ரோத்துங்கிற ராஜா இவன் இருக்கான் பாருங்க, இவனை எகிப்தில் ஒசீரிஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் வணங்கிட்டு பாருங்க. அப்போ அதனால தான் சொன்னேன்,
ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர். ஆனால் கடவுள் ஒன்று தான் இவங்க வச்சுட்டு இருந்தது. இவங்களுடைய மகன் தான் இந்த தம்மூஸ் இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்களுடைய நம்பிக்கையாக இந்த தம்மூஸுங்கிற பையன் செத்து போனோடனே அவன் அப்படியே அவங்க அப்பா ஏற்கனவே சூரியன் கடவுளாக மாறிட்டார். யார்? நிம்ரோத் வந்து சூரிய கடவுளாக மாறிட்டார். அதனால் இவனும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டான். இப்போ அப்பா மகனும் ஒன்றாயிட்டான் பாருங்கள். அந்த மாதிரி அப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து பாருங்கள் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நிம்ரோத் அவர் வந்து கூட அதாவது சன்னாக மாறிட்டார். இப்போ தம்மூஸ் வந்து அவர் கடவுளுடைய மகனாக மாறிட்டார். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன தான் ஒன்று தான். இதைத்தான் பாபிலோனியர்களுக்கு பிறகு ரோமர்கள் ட்ரிம்னோஸுங்கிற பேரில் வணங்கினாங்க. இதெல்லாம் அவங்க நெட்டில் இருக்கிற படம் தான். இந்த சூரியன் தான் டிசம்பர் 25ஆம் தேதி உச்ச கட்டத்தில் நிற்குமா எங்கே? ஐரோப்பா கண்டத்தில். அப்போது இந்த ஜனங்கள் வந்து ஒரு பெரிய திருவிழா கொண்டாடுவாங்க, ஒளி திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. டிசம்பர் 25ஆம் தேதி லைட் ஃபெஸ்டிவல். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன் அப்படின்லாம் வசனம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பேஸ் பண்ணி கிறிஸ்துவையும் தேவனையும் மறைச்சிட்டாங்க. தனியாக ஒரு ஒளி திருவிழான்னு சொல்லி அப்படி வந்தது தான் டிசம்பர் 25ஆம் தேதி. இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா? எப்படி பிரித்தாங்க தெரியுமா? பாருங்கள், நிம்ரோத் காட் த ஃபாதர், அவர் தான் அப்பா. அடுத்தது தம்மூஸ் காட் த சன். கவனிங்க, சன் ஆஃப் காட் இல்லை, காட் த சன். புரிஞ்சுதா? நிம்ரோத் வந்து காட் த ஃபாதர், அப்பா கடவுள். தம்மூஸ் வந்து மகன் கடவுள். இந்த செமராமிஸ் வந்து இந்த அம்மா வானத்திலிருந்து வந்து, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறா மாதிரி வானத்திலிருந்து வந்துச்சு இல்லையா? புறா மாதிரி பரிசுத்தாவி, அது அப்படியே செமராமிஸுக்கு மாற்றி விட்டாங்க. மாற்றி விட்டு இந்த அம்மா ஒரு வானத்திலிருந்து வந்த ஒரு தேவதை, ஒரு ஸ்பிரிட் மாதிரி அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு நெட்லேயே படம் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். செம்ராமிஸ், நிம்ரோத், நடுவில் தம்முஸ், சன் காட், இந்த பக்கம் மூன் காட், நடுவில் தம்முஸ் இருக்கிற மாதிரி படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு முக்கடவுள் வணக்கம் இப்படி தாங்க வந்துதான். இது ஏன் ரோமர்கள் ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, இவர்கள் காலத்தில் பாருங்கள், இவங்க வாழ்ந்த போது எல்லா நாடுகள்லையும் 3 கடவுள் வணக்கம் இருந்திருக்கு. இந்த 3 கடவுளும் ஒரே ஆள் தான். அந்த மாதிரி இப்போ பாபிலோனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், பாபிலோனில் பாகால் இந்த நிம்ரோத், அதே மாதிரி ஹீரா இந்த பையனுக்கு, ரியா இந்த அம்மாளுக்கு, 3 பேர் ஒன்று தான் பாபிலோன் கடவுள். அடுத்தது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா சான், போ, பூ, இவ்வளோ தான் பாருங்கள். அவங்களுக்கு அவங்க பேரை இப்படித்தான் இருக்கும். 3 கடவுள் வணக்கம் அப்பவே இருந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரோமில் மெர்க்குரி, டயானா, ஜூபிட்டர், 3 பேருமே வானத்தில் 3 கடவுள் இவங்க வணங்கிட்டு இருந்திருக்காங்க ரோமர்கள். முக்கடவுள் வணக்கம் நல்லா புரிஞ்சுங்க. 3 ஒரு கடவுள் தானே. அதனால் ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாவெல்லாம் பாருங்கள், அப்போஸ்தலர் நிருபத்தில் பாருங்கள், ஊழியம் பண்ணும்போது அந்த ஒரு பெரிய ஒரு வகுப்பார் இவங்களை கடவுள் மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிக்கலாம் பாருங்கள், அப்போஸ்தலர் 14:12. பர்னபாவை யூபிட்டர் என்று, பர்னபாவை ஜூபிட்டர், பாருங்க ஜூபிட்டர் கடவுள். அடுத்தது பவுல் பிரசங்கத்தை நடத்தியவனானபடியால் அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள். மெர்க்குரின்னு சொன்னாங்களா? ஜூபிட்டர், மெர்க்குரி பாருங்க, புதன் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஜூபிட்டருங்கிறது வியாழன் நமக்கு தெரியும். அப்போ மேலே இருக்கிற அந்த வான சேனையில் இருக்கிற இவங்களை பார்த்து இவங்க தான் பவுலை பார்த்து இவர் மெர்க்குரி, இவர் ஜூபிட்டர், 2 கடவுளாச்சா? அதே சமயத்தில் அங்கே பிரசித்தி பெற்ற கடவுள் எபேசு பட்டணத்தில் தியானாள், டயானா. அதனால் இவர் போய் ஒரு யூதராக இருந்து பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் வைராக்கியத்தில் எப்படி கத்துறாங்க பாருங்கள், வாசிக்கலாம். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சொல்லி 2 மணி நேரம் ஏகமாய் சத்தம் போட்டிருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா ரோமர்களுடைய முக்கடவுள் இவங்க தான். புரியுங்களா? மெர்க்குரி, ஜூபிட்டர், டயானா, இவங்க 3 பேருமே 3 அவதாரம் எடுத்து வந்த கடவுள் அவங்க சொல்லுவாங்களா அப்படி. அதனால தான் பவுல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள், அந்த கடவுள் அவதாரம் எடுத்து பவுலாக வந்துட்டார், இவர் வந்து பர்னபாவாக வந்துட்டார். இந்த அவதாரம் எடுத்து வந்தார்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறோம் இல்லையா? அதுவே தவறான வார்த்தை. ரீஇன்கார்னேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி வரல, மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தார். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்படி பார்த்தீங்கன்னா ரோமர்கள் கடவுள் முக்கடவுள் வணக்கம், கிரேக்கர்கள் முக்கடவுள் வணக்கம், ஜப்பானியர்கள் முக்கடவுள் வணக்கம். அதே சமயத்தில் நம்ம இந்தியாவிலையும் 3 கடவுள் வணக்கம் இருந்தது. 3 அவதாரங்கள் தெரியுமா? பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா அவதாரம், விஷ்ணு அவதாரம், சிவன் அவதாரம், 3 பேர் 3 கடவுளில் ஒரே கடவுள் தான்.
புரியுதுங்களா? பிரம்மாவை அவதாரம் படைக்கிறதுக்கும் காப்பதற்கும் அழிப்பதற்கும் நல்லா சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எல்லா நாடுகளையும் இந்த முக்கடவுள் வணக்கம், அவதார வணக்கம் இருந்தது. இந்த ஒரு தாக்கம் தான் ரோமர்கள் பக்கம் வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் மூன்று கடவுள்னு சொல்கிறாங்க. இவங்க மட்டும், கிறிஸ்தவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க? ஒரே கடவுள்னு சொல்கிறாங்க. இது சரியில்லையே. இல்லைங்க, ஒரே கடவுள்னு சொல்கிறதுக்கு தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு பிதா ஒருத்தர் இருக்கார். அப்படியா? அவர் வந்து என்ன சொன்னார்? எங்கள் அப்பா தான் பெரியவர்னு சொன்னார். அப்படின்னா அவர் ஒரு கடவுள் போடு, ரெண்டாவது ஒரு கடவுள். இப்போ யாராயிடுச்சு? பிதா, குமாரன். இதெல்லாம் நமக்கு வந்து பரிசுத்தாவினால தான் கிடைக்குதுன்னு என்ன விவரம்னு தெரியுமே. பரிசுத்தாவியா? அப்படியே பரிசுத்தாவி ஒரு கடவுள் போடும். இப்போ எத்தனை கடவுள் ஆயிடுச்சு? கிறிஸ்துவ மண்டலத்திலையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, மூன்று கடவுள். இதையத்தாங்க ஆவியானவர் சொல்லி பாருங்க. பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். பிதாவாகிய தேவன் மகாகணம் பொருந்திய கடவுள். அவர் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பிச்சு அவருடைய மெய்யான ஒரு பலியை செலுத்தினார். இப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பரிசுத்தாவின் மூலம் இந்த வசனங்களை எல்லாம் புரிய வைக்கிறார். இதுதான் சத்தியம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளையும் முக்கடவுள் வணக்கம் இருந்தது. நம்ம இந்தியாவிலையும் முக்கடவுள் வணக்கம், பிரம்ம அந்த மூன்று அவதாரம். அதனால தான் அவதரித்து வந்தாருங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லிட்டான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அந்த மூன்று கடவுள் வணக்கம் எல்லா பக்கம் இருக்கிறதுனால இங்கேயும் மூணு கடவுள் தான் முடிவு பண்ணாங்க. பாருங்க, பரிசுத்தாவி வல்லமையவே கடவுள் பண்ணிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் திரித்துவம், திரிக்கப்பட்ட துவமா உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு போதகம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்கன்னா, ஹோலி ட்ரினிட்டி, யுனைட்டி என்னென்னமோ பேர்லாம் வச்சாங்க. 3 சக்கரம் போட்டு ஒரு சக்கரத்துக்குள்ளே. இப்போ இதை தான் பாருங்கள், நம்ம மக்கள் அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு முட்டை இருக்குது. முட்டைக்கு வெள்ளைக்கரு இருக்குது, மஞ்சக்கரு இருக்குது. பிதாவாகிய தேவனை நீங்கள் முட்டையிலேயே வந்து விளக்குவீங்க? அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் சாலமோன் எழுதுறார், வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கடவுளை சைத்தான் முட்டையை வச்சு விளக்க சொல்றான். பாருங்க, எவ்வளவு மோசமான போதகம். கவனிங்க, இந்த போதகம் கேட்கும் போதே இதற்கு நிறைய எதிர்ப்பு வரும். இது சத்தியம். அன்னைக்கு சத்தியத்துக்கு எதிர்ப்பு வந்ததுங்க, இன்னைக்கு வரும். யாரும் பயப்பட மாட்டோம். இந்த சத்தியத்திற்காக சாவதற்கும் நாங்கள் தயாராக தருகிறோம். ஏன்னா இது உண்மை, உண்மையான சத்தியம், உண்மையான தேவன். அன்புக்குரிய சகோதர சகோதரியை புரிஞ்சுக்குங்க. சாத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்தையும் இந்த தவறான போதகத்தை வழி நடத்திட்டு இருக்கான். பயப்படக்கூடாது. இதுதான் சத்தியம். நீங்கள் பைபிளில் இனி எங்கே வேணாலும் படிச்சு பாருங்க, தெளிவாக புரியும். பிதாவாகிய தேவன் வேற, குமாரனாகிய கிறிஸ்து வேற. அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் கிறிஸ்து. பரிசுத்தாவி என்பது தேவனிடத்திலிருந்து குமாரன் மூலமாக வளரக்கூடிய வல்லமை. தெளிவாக இருக்குது பைபிளில். சாத்தான் மறைச்சிட்டான். இன்னைக்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாங்க நிசையின் மாநாட்டில் நடந்தது. ஏரியஸ் பிதா, குமாரன், பரிசுத்தாவி வேறேன்னு வாதாடினார். அத்தனேஷியஸ் என்ன பண்ணாருங்க? பின்னாடி இருந்து ஜனங்களை தூண்டி விட்டார், பிஷப்புகளை எல்லாம். ஆனால் அன்னைக்கு ஜெயிச்சிருச்சுன்னு நினச்சிக்காதீங்க. உண்மை என்றைக்குமே தோற்காது. இன்னைக்கு வரைக்கும் சத்தியத்தில் ஒரு சில பிள்ளைகள் இருந்துட்டு தர்றாங்க. மெஜாரிட்டி மேனா எப்போதுமே மெஜாரிட்டி வந்து இப்படி தான் போகும், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் மெஜாரிட்டி பார்க்குறவர் அல்லவங்க. இஸ்ரேல் ஜனங்களை அவர் தேர்ந்தெடுக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சகல ஜனங்களையும் திரட்சியான ஜனங்கள்னு நான் உங்களை தெரிஞ்சுக்கல, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீங்க. இன்னைக்கும் இந்த சத்தியத்தில் இருக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிட்றாரு தெரியுமா? பயப்படாதே சிறுமந்தையே, அப்படி தான் கூப்பிட்றார். பயப்படாதே சிறுமந்தையே. உண்மையான சிறுமந்தைக்கு தேவன் இந்த சத்தியத்தை தெளிவாக கொடுத்துருக்கார். இப்போ கடைசியாக இந்த மாதிரி காரியங்களை பாருங்க, நிரூபிக்கிறதுக்கு அவன் என்னென்ன வேலை சாத்தான் பண்ணியிருக்கான் தெரியுங்களா? தேவனுடைய வேதத்துக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கான்? நிறைய தவறான விஷயங்களை கொண்டு வந்துட்டான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டல ஜபம் படிச்சிருக்கீங்களா? பரமண்டல ஜபம்
அதில் நமக்கு நல்ல மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு ஜெபம் தான். அந்த பரமண்டல ஜெபத்தினுடைய கடைசி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே ஆமென். ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? சரி, இது மத்தேயுவில் சொல்லியிருக்கு. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதே பரமண்டல ஜெபம் தான். கவனிங்க, அதில் அந்த கடைசியில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளேங்கிற வார்த்தை இருக்காது. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்குமே அந்த டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மத்தேயு 6, லூக்கா 11. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் அந்த ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிற வசனம் பாருங்கள், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு இருக்கு. இப்போ மத்தேயுவில் அந்த வசனம் இருக்குது, லூக்காவில் அது இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்குது தெரியுங்களா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்கள் எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்ட பங்கு எடுத்துடுவார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம், வேத வசனத்திலிருந்து உன்னை எடுத்துடக்கூடாது, உன்னை உள்ளேயும் கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி தானே பைபிள் சொல்லுது. இப்போ கேள்வி என்னென்னா, மத்தேயு உள்ள நுழைச்சாரா, லூக்கா எடுத்தாரா? வசனம் என்ன சொல்லுது, இப்போ வசனத்துன்னு உன்னை எடுத்தா ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ மத்தேயு இங்கே சேர்த்திட்டாரா, லூக்கா எடுத்துட்டாரா? இந்த கேள்விக்கு யாருங்க பதில் சொல்கிறது? இன்றைக்கி படிக்கிறவங்க கேட்குறாங்க, உன்னை எடுக்கக்கூடாது உள்ள நுழைக்கூடாதுன்னு வசனம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு முடிவுகளேங்கிற வார்த்தை மத்தேயு சேர்த்துனாரா இல்லை லூக்கா எடுத்துட்டாரா? யார் பண்ணது தப்பு? இப்படி கேட்குறாங்க. ஏதோ ஒன்று தான் சரியாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போது இதுக்காக தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. கூர்ந்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு எடுக்கவும் இல்லை பாருங்கள், அதை மத்தேயு சேர்க்கவும் இல்லை, லூக்கா எடுக்கவும் இல்லை. ரெண்டு பேருமே கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒன்று, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குமே உம்முடையவைகள்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த வசனம் நம்முடைய பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இல்லை. 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தாங்க சேர்க்கப்பட்டிருக்கு. இது எப்படி? இதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இந்த நம்ம கையில் வச்சுருக்கிற புரோட்டஸ்டன்ட் பைபிள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில பைபிளுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கலாம், சரியா? இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுங்கிற அதோடைய மொழிபெயர்ப்பு. இப்போது கவனிங்க, இது என்ன நடந்திருக்கு. கிங் ஜேம்ஸ் 1500 வருஷங்களில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கிங் ஜேம்ஸ் அப்படிங்கிற ராஜா 600 வருஷங்களில் இவர் வந்து இதே மாதிரி தான், எப்படி நம்ம கான்ஸ்டன்டைன், அந்த காலத்து ரோம பேரரசர்கள் எல்லாமே எங்காவது வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரும்போதோ அல்லது ஒரு பெரிய ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு வரும்போதோ எங்கே வருவாங்களா, முதல்ல சர்ச்சுக்குள்ளே தான் வருவாங்களாம். வந்துட்டு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணியிருக்கார், அவர் உள்ள ஒரு பெரிய ராஜ்யத்து எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறார், எல்லா ராஜ்யங்களையும் பார்த்துட்டு. அப்படி உள்ளே போகும்போது இந்த வசனங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கவனிங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கவனிங்க, கிபி 1604 வருஷம் சங்கீத புஸ்தகங்களை ரீட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. 1611 வருஷத்தில் இங்கிலீஷில் இந்த வார்த்தைகள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவர் போய் அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது அந்த பரமண்டல ஜெபம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? இப்போ அவர் என்ன பண்ணாரா, என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம், படித்து பார்த்தாராம். அதாவது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக எல்லாம் சொல்லிவிட்டு, இப்போ நான் பிடிச்சிருக்கிற எல்லா ராஜ்யங்களும் உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமென்னு முடிச்சாராம். இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் சொன்னதை சேர்ந்து வார்த்தையை எழுதிட்டாங்க. இதுதான் நடந்ததான். இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க. டாக்ஸாலஜினா கடவுளை எக்ஸ்ட்ரீமாக புகழ்ந்து பாடுறது. இவர் எந்த வசனத்தை பேஸ் பண்ணி பாடியிருக்காருன்னா 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம்
உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். எல்லாம் உம்முடையவைகள், எல்லாம் உம்முடையவைகள் சொல்கிறோம் இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க. இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க சேர்த்து. இப்போ ஆக்சுவலாக மத்தேயு சேர்த்தவும் இல்லை, லூக்கா குறைக்கவும் இல்லை. அது 1600வது வருஷங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க சேர்த்துனாங்க. இப்போ என்னாச்சு கவனிக்கலாம். இந்த திருத்துவ போதனை மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்று வளர்ந்துட்டு இருக்கிற போது 1500வது வருஷங்களில் பார்த்தீங்கன்னா அந்த போப்பு மார்க்கம் பெரிய அளவில் தலையெடுத்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கும் விரோதமாக இவங்க சொல்லக்கூடிய தவறான போதனைகளுக்கு விரோதமாக நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போராட்டமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பெரிய அளவில் வெடிச்சிட்டு இருக்குது. கவனிக்கலாம். மார்ட்டின் லூத்தரை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த போப்பு மார்க்கத்துக்கு விரோதமாக 95 குற்றச்சாட்டுகள் எழுதி வச்சுட்டு அவர் வெளியே வந்தார். ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வெடிக்கும் போது இந்த திருத்துவ போதனையை நல்லா ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது அங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாம், அந்த ரோம பேரர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா இதை சரி பண்ணுறதுக்கு பைபிளில் எந்த இடத்துல கரெக்டாக ஏதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை சேர்த்த முடியுமா சேர்த்துங்க, படித்து பாருங்கள், 3:1 மாதிரி எங்கே வசனம் வருதுன்னு பாருங்க. நான் உடனே பார்த்துட்டு உடனே சேர்த்துன ஒரு வசனம் தாங்க. அப்படி நம்ம ஏற்கனவே படித்தோம், 1 யோவான் 5:7. இதை யார் எங்கே சேர்த்துனதுன்னு சொல்லி நம்ம கவனித்து பார்க்கும்போது எராமஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவரை பற்றி பாருங்கள். இப்போ அதில் போட்டிருப்பார், எராமஸ் ஆஃப் ரோட்டர்டம், நெதர்லாண்டு நாட்டில் அவர் இருந்தவர். அவர் டச்சில் ஒரு பெரிய ஃபிலாசபராக இருந்தவர், கிறிஸ்டியன் ஸ்காலர். இவர் ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்டாக இருந்துட்டு இவர் அந்த லத்தீன் மொழி ரொம்ப கிளியராக டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க சில அந்த நம்முடைய புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம். அதுக்கு அன்னைக்கு இருந்த போப் லியோ 10th அந்த போப் இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கார். எதுக்குன்னா இந்த ஒரு திருத்துவ போதனையை எப்படியாவது பைபிளுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ ஜனங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போப்லேயோ நிறைய பணம் கொடுத்து ஒவ்வொன்று டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் அவருடைய ஃபஸ்ட் எடிஷன் 1516 வருஷம் வந்திருக்கு. செகண்ட் எடிஷன் 1519 வருஷம். 3வது எடிஷன் 1523 வருஷம். இப்போ அவருடைய 3வது எடிஷனில் தான் 1 யோவான் நிருபத்தை படிச்சுட்டு வரார். படிக்கும்போது சாட்சி இடுகிறவைகள் 3, அப்புறம் வார்த்தை, ஜலம், ரத்தம் அப்படின்னெல்லாம் வரும் இல்லையா? அப்போ அந்த வார்த்தையை பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிட்டாரோ, இதில் நம்ம சேர்த்தனோம்னா ரொம்ப ஈஸியாக ஜனங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி தான் 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவை இவள் 3 ஒன்றாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்தினார். இதுக்கு பாருங்க அந்த ஒரு கிரீக் பைபிளில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எராமஸ் இன் இஸ் 3rd எடிஷன் ஆஃப் 1523 1523 வருஷம் இன்சர்டட் சேர்த்தினார் த டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜான் 5:7 ஆன் அத்தாரிட்டி ஆஃப் தி மேனுஸ்கிரிப்ட் நவ் இன் டியூப்ளின் இதுக்கு ஒரு ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் இந்த வசனம் தான் பாருங்கள் 1 யோவானில். அதனால தான் அந்த போன தடவையே அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ப்ராக்கெட்டில் போட்டுக்காங்க. அது நம்ம தமிழ் பைபிளே ப்ராக்கெட்டில் தான் போட்டிருக்கோம். இந்த வசனம் ஆர்சி பைபிளில் இருக்காது. கவனிங்க, ஆர்சி பைபிள் இருக்காது. இப்போ வரக்கூடிய எந்த டிரான்ஸ்லேஷனும் இந்த வசனம் இருக்காது, ஏன்னா ஒரிஜினல் அது இல்லை. அடுத்தது பாருங்கள், திருவிலியம் ப்ராட்டஸ்டன்ட்டு ஆர்சி போட்ட அமால்கமேட்டட் பைபிள், அதுலேயும் இந்த வசனம் இருக்காது. இப்போ அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபைனல் சென்டென்ஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் பாருங்கள், த டாக்ஸாலஜி இஸ் ஜெனரலி கன்சிடர்ட் டு பி லேட்டர் அடிஷன் டு த டெக்ஸ்ட் அண்ட் இஸ் யூசுவலி omitted இன் மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸ். அவங்களே போட்டிருக்காங்க. த டாக்ஸாலஜி இஸ் நாட் இன்க்ளூடட் in the following modern translation போட்டு American Standard Version, Contemporary English Version, English Standard Version, God's Word Translation, Good News Translation, New International Reader's Version, New International Version, NIVன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான பைபிள். New Living Translation, Today's New International Version. இந்த மாதிரி நிறைய பின்னாடி வரக்கூடிய திருத்திய மொழிபெயர்ப்புகள் கொடுக்குற பைபிளில் எங்கேயுமே அந்த வசனம் இருக்காது. காரணம் என்ன? இந்த கான்செப்ட் பைபிள்லேயே இல்லை. இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொன்னார் தெரியுமா? முதல் முறையை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் இன் த பைபிள் ஹிஸ்ட்ரி திருத்தோங்கிற விஷயம் பைபிள்லேயே கிடையாதுங்க. அந்த வார்த்தையே பைபிள் இல்லை, திரியேகம்ங்கிற வார்த்தையும் பைபிள் இல்லை.
ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சுன்னு தானே பேர் வைக்கிறாங்க. பைபிளே கிடையாது. அது என்ன ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்கன்னா, ஆதாரமே இல்லாத ஒன்றே ஆதாரத்தோடு சொன்ன ஒரே விஷயம் திருத்துவம் தானே. பாருங்கள், ஆதாரமே கிடையாது, ஆனால் அதை சொல்கிறதுக்கு 1008 ஆதாரத்தை என்ன பண்ணுறாங்க, உள்ள நுழைச்சிருக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ கொடுமையான விஷயம் இதெல்லாம். நமக்கெல்லாம் தேவன் வந்து பாருங்கள், கடைசி காலத்தில் ஒருவேளை நமக்கு இதெல்லாம் மறைஞ்சிருந்துன்னா உண்மையான தேவன் யாருன்னே தெரியாமல் போயிருக்கும். தேவன் அப்படி விட மாட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட மாட்டார். சரியான காலத்திற்குரிய சத்தியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிடுவார். கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான், பவுல் போன்றவர்களாம் கஷ்டப்பட்டாங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கவனிங்க, அப்போஸ்தலர்களுக்கென்று ஒரு விசுவாச பிரமாணம் இருந்தது. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னு அவங்க ஒரு பிரமாணம் வச்சுருந்தாங்களாம். அந்த பிரமாணம் பார்த்தீங்கன்னா 3 நூற்றாண்டுகள் அது இருந்திருக்கு. அந்த பிரமாணத்தை இவர்கள் சொல்கிறதுக்கு எத்தனை வார்த்தை பயன்படுத்தியிருக்குன்னா 115 வார்த்தைகள் மட்டும்தான் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். அதுக்கப்புறம் நிசையா விசுவாச பிரமாணம் கிபி 325க்கு பிறகு இதே பிரமாணத்தை இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்தி விசுவாசிக்கிறதுக்கு 230 வார்த்தைகள் மொத்தமாக சேர்த்துனாங்க. பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி அவருடைய ராஜ்யத்தினுடைய கிரிகள் இதெல்லாம் தெளிவு பண்ணுறதுக்கு 115 வார்த்தைகள் போதும். ஆனால் நிசைய விசுவாச பிரமாணம் வந்ததுக்கு பிறகு 230 வார்த்தைகளாச்சு. கடைசியில் ரோம பேரரசனுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தவறான போதத்துக்குள்ளே போன அத்தனேசியஸ், பேரே அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம் வந்துருச்சான். அந்த விசுவாச பிரமாணம் 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் போப்பு மார்க்கம் தலையெடுத்தோடனே இந்த பூமி முழுவதும் பிரசித்தி பெற்று விளங்க ஆரம்பிச்சது. அதுக்கு எத்தனை வார்த்தைகள் தெரியுங்களா? 702 வார்த்தைகள். பாருங்கள், வார்த்தைகள் சேர சேர எது சேரும் சொல்லுங்க பார்க்கலாம்? பொய் இல்லையா? உண்மைக்கு நிறைய தேவையில்லை, பொய்யை அதிகமாக சேர்த்துறதுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய வார்த்தைகள் சேர்த்துனாங்களாம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, திருத்துவம் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் திருத்துவம் ஒருபோதும் ஜெயிக்காது. காரணம், அது தேவனுடைய சத்தியம் அல்ல, அது சாத்தானுடைய சத்தியம். அதனால தான் நம்முடைய யோவான் பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்கள் உண்மையாகவே உலகத்தை ஜெயிக்கிறவருக்கு பிறந்தவர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியுங்கள் என்று தான் நமக்கு தேவன் சொல்லியிருக்கார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் முதலே சொல்லிட்டார், ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் சின்ன குழந்தையில சண்டே கிளாஸ் படித்த காலத்திலிருந்து ஒரு வசனத்தை இன்னைக்கு வரைக்கும் மனப்பாடமாக சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் அந்த வசனத்துக்குரிய மீனிங் இன்னைக்கு வரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்குறதில்ல, தெரியறதே இல்லை. தெரிஞ்ச மாதிரி இருக்கிறோம். என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளோ கிளியராக இருக்குது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் பிதாவாகிய தேவனை நல்லா பிடிச்சி விட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டாங்க. இப்போ கிறிஸ்துவை பிடிச்சி விட்டாங்க, தேவனை விட்டுட்டாங்க இல்லையா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின என்னையும் அறிவதே நித்திய ஜீவன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நித்திய ஜீவனுக்குள் நம்ம பிரவேசிப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன தேவைன்னா, தேவனை குறித்தும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தெளிவான ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு தான் இப்போ வேதத்தில் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சொன்ன சரித்திரங்கள் மிக சுருக்கமான சரித்திரம் தான், ரொம்ப பெருக்கமாலாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் இதை ஊர்ஜிதப்படுத்தலாம்னா நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள். இதற்குரிய சத்தியங்கள் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, புரியுதுங்களா? நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. கூகுளில் போய் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பைபிள் பாருங்கள். இப்போ நம்ம நிறைய பேர் இதுக்குரிய கான்செப்டெல்லாம் எழுதியிருக்காங்க. திருத்துங்கிற விஷயமே இல்லை, ஆனால் இப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, எழுதியிருக்காங்க. அதனால் கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் கடைசி காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமாக உட்கார்ந்து கேட்டாலே போதுங்க, எது உண்மைங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்டிமேட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா
பிதாவாகிய தேவன் மேல் இருக்கார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்தில் இருக்கார், நல்லா தெரியும். சரி, இனி வரக்கூடிய எல்லா பாடங்களுமே தெளிவாக இருக்கும். இனி நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக இருக்கும், தெளிவாக புரியும். ஏன்னா இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு இல்லையா, பிதாவாகிய தேவன் வேற கிறிஸ்து வேறன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, தெளிவாக புரியும். நீ படித்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்ச மாதிரி படிப்போம், இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப தெளிவாக புரியும். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் கூட ரொம்ப அழகாக நமக்கு விளக்கி சொல்லும் பிதாவாகிய தேவன் எவ்வளோ பெரியவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகன். அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நல்லாவே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.